ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு புது அனிமே 100 அப்படிங்கிற அனிமே தான். அப்புறம் நிறைய அனிமே தேடினேன். ஒரு நாளைக்குன்னு ஒரு அனிமே முடிவு பண்ணி கடைசியில வேற அனிமே தேடணும்னு சொல்லிட்டு கடைசியில எப்படியோ இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னு இந்த அனிமே முடிவு பண்ணேன். சோ நான் வந்துட்டு வெறும் 2 எபிசோட் தான் பார்த்திருக்கேன். ஆனா 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. சோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த அனிமையோட கேட்டகரியிலே எச்சி அப்படின்னு போட்டுருச்சு. சோ கண்டிப்பா இது ஒரு 18+ அனிமே தான். அதனால 18+ போட்டிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் 1-2 இடத்துல அந்த 18+ காமெடி எல்லாம் வரதான் செய்யும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அனிமேக்குள்ள போய் பார்க்கறதே பெட்டர் நினைக்கிறேன். சும்மா மேலோட்டமா சொல்லணும்னா சாவேஜ் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரியான விஷயம் இருக்கும். அதை அழிக்கிறவங்கள ஸ்லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லேயர் ஆகிற அகாடமில நம்ம ஹீரோ போயிட்டு ஜாயின் பண்றான், டிரான்ஸ்ஃபர் ஆகி போறான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மீதி கதை. அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாருமே மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேஷன் வரும். சோ இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக்ஸ் டார்கெட் வைக்க எல்லாருமே லைக் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துருங்க 3K லைக்ஸ். சோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணோட கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறப்ப சாவேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோவுமே பறந்து போயிட்டு தூரமா விழுகிறான். அப்ப அந்த சாவேஜ் மான்ஸ்டர் அவன் கூட்டிட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ண போக அவன் வேணான்னு கத்துறப்ப அங்க இருக்கிற மிலிட்டரி எல்லாமே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றாங்க. அப்ப இவன் போயிட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கு. அதை பார்த்து இவன் அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவா அவன் எந்திரிக்கான். நம்ம ஹீரோவோட பேர் வந்துட்டு ஹயாட்டோ கிசராகி. அவன் இருந்துட்டு மறுபடியும் இந்த கனவா, ஏன் இந்த கனவு வந்துட்டே இருக்கு, அந்த கனவுல வர அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் போக வேண்டிய இடத்தை பார்த்துட்டு இதுதான் அகாடமி லிட்டில் கார்டன், இதுமேல் இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் இங்க இறங்கி போறப்ப அங்க ஆல்ரெடி அவனை வெல்கம் பண்றதுக்கு 2 பொண்ணுங்க இருந்துட்டு ஹயோட்டா நீதான் ஹையஸ்ட் 100 காம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் பண்ணிருக்க, எங்க இருக்கு அப்படின்னு தேடுறப்ப அவன் கண்ணுல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நைக்க கலண்டு வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தன்ட்ட ஓப்பனிங் செரமனிக்கு எந்த வழியா போகணும் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இவன் தான் அந்த கிசரகி ஹயோட்டா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நீதான் அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணி அப்படின்னு மறுபடியும் அவனை சுத்தி சூழ்ந்துக்க இவன் இருந்துட்டு அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடி வந்துறான். ஆனா அங்கேயுமே ஒரு பொண்ணு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு உன்னை பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹயோட்டோ, நானுமே உன்ன மாதிரி இங்க சேர்ந்து இருக்கிற புது ஸ்டூடெண்ட் தான், என்னோட பேரு எமில் கிராஸ்ஃப்ரோட், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் தான் ஹயோட்டோ அப்படின்னு கத்துனால அவ இருந்துட்டு சாரி நான் அப்படி கத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்துட்டு நாம இவ இனிமேல் பண்ண மாட்டா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் இருந்துட்டு சைஸ பாக்குறப்ப சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு தேவைங்கிற இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னா உங்களுக்கே குழம்பிடுங்க. அப்ப எமில இருந்துட்டு இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் நீங்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது, இப்பதானே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்றதுக்கான செரிமனி தொடங்குது. அதை வந்துட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒருத்தி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்ட வர சொல்றாங்க. அவதான் கேப்டன், அவளோட பேர் வந்துட்டு கிளாரா ஹார்வி, எல்லாரும் குயின்னு கூப்பிடுவாங்க. அப்ப பேச வரான்னு பாக்குறப்ப 2 பொண்ணுங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடி வராங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்க வரப்ப வெல்கம் பண்றதுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்களே அவங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப செர்மனிக்கு எப்படி லேட்டா வருவீங்களா அப்படின்னு கேட்க அந்த 2 பொண்ணுங்களும் சாரி மேம், நாங்க ஹயோட்டா கிசராகிய வெல்கம் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல இருந்தோம், ஆனா காணோம் அவரை அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு 2 பொய் சொல்லாதீங்க, அந்த ஹயாட்டோ ஸ்டார்டிங்ல இருந்து இங்கதான் இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த பிரசிடென்ட் இருக்கால அவர் இருந்துட்டு உங்களால ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க இங்க இருக்க தேவையில்ல, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதை அப்செக்ட் பண்ண போறான். ஆனா எமில் எந்திரிச்சு இங்க பாருங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காகலாம் அவங்களை இந்த இடத்துல இருந்து துரத்த கூடாது, இந்த மாதிரி உங்களோட பவரை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி இடத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு பொசிஷனே இல்ல அப்படிங்கிறப்ப ஹயோட்டாவும் இருந்துட்டு இருந்தாலும் இந்த தப்புக்கு நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த பிரசிடென்ட் இருந்து அதாவது ஹார்வி இருந்துட்டு ஹயோட்டா இல்ல இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்றேன், நீங்க ஒன்னும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பேட்டில் கிரவுண்ட்ல உங்களோட உயிரை பணைய வச்சு அந்த சாவேஜ் லைஃப் ஃபார்ம்ஸை கொல்ல போற ஸ்லேயர்ஸ் நீங்க. அந்த இடத்துல நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு கூட உங்களோட உயிருக்கே ஆபத்தா வரலாம். சோ ஆர்டரை கடைபிடிக்கிறதும் ரூல்ஸை ஃபாலோ பண்றதும் ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு சில நேரத்துல ஆர்டர்ஸ் தப்பா இருக்கலாம், அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட் குயின் சொல்றதுதான் அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிறப்ப எமில இருந்து குயினாவது வேற யாராவது இங்க பாருங்க அந்த குயினை விட அதிகமா 100 ஸ்கோர் எடுத்த ஹயோட்டோ என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறப்ப இப்படியே பேசினா உங்க 2 பேரையும் சேர்த்து துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு பரவாயில்ல துரத்தி விடுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அவரோட வாயை பிடிச்சு பொத்திக்கிறான். அப்ப அந்த பிரசிடென்ட் இருந்து சரி உங்களுக்கு அதான் ஆசைனா அவங்க 2 பேரோட சேர்ந்து உங்களையும் இங்க இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க. சரி ஹயோட்டோ இவங்க 2 பேரையும் வெளியே துரத்துல உனக்கு ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஹயோட்டோ இருந்துட்டு ஆமா எனக்கு இருக்கு, அவங்க 2 பேரும் என்ன தேடி போக
போய் தான் லேட்டா வந்தாங்க. இது சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லனாலும் நீங்க கொஞ்சம் கருணை காட்டலாம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு எப்படி நீ இப்பெல்லாம் பிரசிடென்ட் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஹார்லி இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்னா ஒன்னு பண்ணலாம், நான் வந்துட்டு உன்னை டூவலுக்கு சேலஞ்ச் பண்றேன். அந்த சண்டேல நீ கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டனா அவங்க ரெண்டு பேத்தையும் இந்த அகாடமியை விட்டு நான் வெளியே துரத்தல. நாளைக்கு மெயின் கொலாசியத்துல ஆஃப்டர்நூன்ல இந்த டூவல் நடக்கும் அப்படிங்கிறப்ப ஹயாட்டோ வந்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்ல போறப்ப அந்த எமிலி இருந்துட்டு கண்டிப்பா வருவான், ஹயாட்டோ கண்டிப்பா உன்னால அவளை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு எதுக்காக நீ இப்படி சொன்ன, அவதான் இங்க இருக்கிற குயின், அதாவது இந்த லிட்டில் கார்டன்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தி, அவளை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறப்ப எமிலி இருந்துட்டு அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் நம்பிக்கை கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியும். நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவங்க தான் இந்த லிட்டில் கார்டனோட மெயின் டெக்னாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஹண்டரோட சீஃப் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்ற அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு, அவளோட பேர் வந்துட்டு சார்லட். அவ வந்து என்ன நீங்க சார்னே கூப்பிடலாம், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோவை மோபம் முடிச்சுட்டு நீங்க யாமோட்டோ எம்பையர்ல இருந்து வரேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா சோயா சாஸ் வாசமே அடிக்கலையே அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த சாரு இருந்துட்டு இவதான் என்னோட அசிஸ்டன்ட், கொஞ்சம் வியர்டா இருப்பா, ஆனா எல்லாமே என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப எமிலி இருந்துட்டு இந்த சாரு ரொம்ப திறமசாலி, இவ குழந்தையில இருந்தே அதிமேதாவி அப்படிங்கிறப்ப அந்த சாரு இருந்துட்டு என்ன புகழ்றே இன்சல்ட் பண்றியா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசாயிருச்சு, எமிலுக்கு பல எமிலின்னு கூப்பிட போக எமில் இருந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்னோட பேரு எமில் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாரு இருந்துட்டு சரி இதுக்கு முன்னாடி 100 யூஸ் பண்ணாத ஹயாட்டோ ஸ்ட்ரெயிட்டா ஹார்லி கூட சண்டை போவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறப்ப அந்த சாரு இருந்துட்டு லீசா தான் என்கிட்ட சொன்னா, லீசா தான் இந்த லிட்டில் கார்டனையே கண்ட்ரோல் பண்ற ஒரு அட்டானமஸ் கம்ப்யூட்டர், இவளுக்கு தெரியாதது இங்க நடக்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஏஐ மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த 100 ரொம்ப நேரமா சொல்றாங்க தெரியுமா, அதை கொடுத்துட்டு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சாரு இருந்துட்டு இந்த 100 மட்டும் தான் அந்த சேவேஜ் லைஃப் ஃபார்ம்ஸ்க்கு எதிரா யூஸ் ஆகிற ஒரே ஒரு வெப்பன், இதை யூஸ் பண்றவங்கள இந்த ஸ்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100 யூஸ் பண்றவங்கள பொறுத்து இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நிறைய வெப்பன் மாதிரி மாறும், இந்த மாதிரி 100கணக்கான வெப்பன் மாதிரி மாறதுனால இதுக்கு 100ன்னு பேர் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்ட் ஹார்வி எடுத்து பாருங்க, அவங்க ஃப்ளோட் பண்ற ஒரு கேனன் மாதிரி இந்த வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களது ஒரு டிராகன் டைப். என்னதான் இந்த 100 வேற வேற வெப்பனா பயன்படுத்தினாலும் இருக்கிறது என்னமோ ஒரே கோல் தான், இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துறது. இந்த 100 நீ எடுத்துக்கிட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு வரும், ஓகேவா பண்ணி கேட்க நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 100 வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பிராக்டிஸ் எடுக்க ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு அவனோட வேரியபிள் சூட்டி போட்டுக்க சொல்ல அவன் இருந்துட்டு போட்டுக்கிட்டு நான் நினைச்சதை விட அந்த வேரியபிள் சூட் டைட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எமிலி இருந்துட்டு ஆமா இது போடுறவங்களை பொறுத்து இது ஃபார்ம் மாறும், அதுக்கப்புறம் எதுக்கு என்னோட செஸ்டே உத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் இருந்துட்டு ரெண்டு பேருமே பையங்க தானே எதுக்கு வைக்கப்படுற அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சு இப்ப ஹீரோ பொறுத்த வரைக்கும் இவளை பையன் நினைச்சிட்டு இருக்கான் போல. அதனாலதான் அந்த சாரு இருந்துட்டு எமிலின்னு சொல்ல வரப்ப அவ வாயை பிடிச்சி இழுத்து இல்ல எமில்னு சொல்லிருப்பா. மேபி நம்ம ஹீரோக்கு இவ பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ என்னவோ. இப்ப அந்த எமில் இருந்துட்டு வாயை மூடிட்டு உன்னோட 100 ஏடு அவனோட கையில வச்சுக்கிட்டு எந்த வெப்பனா வரணுமோ அதை நினைச்சுக்கிட்டு 100 ஆன் சொன்னா அது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு சரி ரெடியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த 100 எடுத்து 100 ஆன் அப்படின்னு சொல்றான். சொன்னோன்னு அந்த 100மே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனுக்கு ஒரு வெப்பனா வந்துருது. அந்த சார் இருந்துட்டு குட் ஜாப் ஹயோட்டா, உன்னோட 100 பேரு ஃபிளையிங் ஸ்வாலோ அப்படின்னு சொல்ல எமில் இருந்துட்டு வந்து கூலா இருக்கு எந்த அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹயோட்டா இருந்துட்டு உனக்கு ஆல்ரெடி 100 இருக்கா அப்படின்னு கேட்க எமிலும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அப்ப ஹயோட்டா இருந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்க இத ஆர்ம் ஷ்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இன்னசென்ஸ் டைப். சரி டூவல் வேற நாளைக்கு இருக்கு நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறான், அதாவது எனர்ஜி பேரியர் போட்டுறான். எமிலும் அதுக்குள்ள எனர்ஜி பேரியர் போட கத்துக்கிட்டி அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து எனக்கு தெரியல, அவன் எதுக்கு இப்படி திடீர்னு என்ன அட்டாக் பண்ண அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு நாளைக்கு பிரசிடென்ட் இப்படிதான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்றப்ப இவன் ஸ்பீடா அங்கிருந்து நவுந்து அதெல்லாம் தப்பிச்சறான். ஆனா கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்கிற செவுத்துல போய் முட்டிக்கிறான். அப்ப எமில் இருந்துட்டு நான் சொன்னேன்ல கண்டிப்பா உன்னால அந்த பிரசிடென்ட் ஜெயிக்க முடியும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, உன்னை போட்டு இப்ப போலன்னு பொழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்ப இவனுக்கு வந்துட்டு 48 மெசேஜ் அவனோட சிஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹயோட்டா இருந்துட்டு அச்சோ என்னோட சிஸ்டரோட ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு உனக்கு சிஸ்டர் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமா அவ ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு கட்டிங் ஏஜ் மெடிக்கல் கேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த லிட்டில் கார்டன்லயே சேர ஒத்துக்கிட்டேன். சரியா மேல் நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹயோட்டோ அங்க இருந்து போறான். போயிட்டு அவனோட சிஸ்டர் கிட்ட ப்ளீஸ் கேரன் என்ன மன்னிச்சிரு, எதுக்காக நீ இவ்வளவு கோச்சுக்கிற அப்படின்னு கேட்கிறா. சோ அவனோட சிஸ்டர் பேர் வந்துட்டு கேரன். அவ இருந்துட்டு அப்படின்னா வழக்கம் போல கூடு அப்படிங்கிறப்ப அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண அவனும் சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்ட்ரன்ஸ் செரமனி எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க ஹயோட்டோ இருந்துட்டு அதுல நிறைய நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப அங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கேன் ஆனா விசிட்டிங் ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படியா சரி அப்படின்னு சொல்றப்ப அவனோட சிஸ்டர் இருந்துட்டு டேய் மோல அந்த சிஸ்டரோட செஸ்ட உத்து பார்க்கறது நிப்பாட்டு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அவனோட ரூமை திறந்து உள்ள போனா அங்க எமில் இருந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. இப்ப எனக்கு இருக்கானான்னு தெரியல. அவ இருந்துட்டு இவனை பார்த்தோன்னே கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே தூக்கி வீச ஆரம்பிச்சாரான். அதுக்கப்புறம் அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு மறுபடியும் அவன் மூஞ்சிலேயே இடிச்சற. எமில் இருந்துட்டு எதுக்காக இப்படி என் மூஞ்ச உடைக்கிற அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு அது வந்துட்டு கண்ணை திறந்து பாக்குறப்ப நான் வேற ஒருத்தனோட மடியில இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க எமில் இருந்துட்டு பாரு நீதான் என்னமோ உன்னோட ரூம் மாதிரி இந்த கதவை திறந்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டா கதவை கூட தட்டாம உள்ள வந்துட்ட அப்படிங்கிறப்ப ஹயோட்டோ இருந்துட்டு ஆமா இது என்னோட ரூம்
தான் அதையே மறந்துட்டேன், என்னோட ரூம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க எமிலி இருந்துட்டு ஓ சொல்ல மறந்துட்டேன், நான் உன்னோட ரூம்மேட், சரி உன்னோட ட்ரெஸ் கொடு, அதுல பேட்ஜ உனக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஊசி வச்சு குத்திக்கிறா. அப்ப இவன் இருந்துட்டு அந்த ட்ரீம் ஞாபகம் வந்துட்டு அவளோட ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் எமிலி இருந்து இது ஒன்னும் அவ்வளவு பெரிய காயம் இல்லையே அப்படிங்கிறப்ப ஹையோட்டா இருந்துட்டு இல்ல நான் சின்ன வயசுல ஒரு சாவேஜோட அட்டாக்ல மாட்டிக்கிட்டேன், அதனால யாருக்காச்சும் காயம் பட்டா என்னால சும்மா பார்த்துட்டு உட்கார முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டூவலும் தொடங்குது. ஹார்வி இருந்துட்டு என்ன ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவளும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா. ஹீரோவும் அவனோட 100 யூஸ் அவனுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். சோ இவங்க ரெண்டு பேத்துக்கான டூவலும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஹார்வி இருந்துட்டு சரி உன்னால என்ன பண்ண முடியும், நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு காமி அப்படின்னு சொல்றா. அதோட எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்கே அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற டூவல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்துட்டு ஹயோட்டா நமக்காக தான் சண்டை போறான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த கிரீன் கலர் முடி வச்சிருக்கா பாத்தீங்களா, அவளோட பேரு லெட்டி. அவர் இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா ரூல்ஸ். இந்த ஃபைட்டோட டைம் லிமிட் அப்படிங்கிறது 15 நிமிஷம் தான், அதுக்கு மேல கிடையாது. ஒருத்தவங்க சண்டை போட முடியாம போனாலோ அவங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆனாலோ இந்த மேட்ச் முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு லெட்டி நான் ஒரு முடிவு பண்ணிக்க, என்னோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டை நான் யூஸ் பண்ண போறது இல்ல, இந்த ஸ்கூல்ல சில பேரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதை வச்சு இந்த 100ஓட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியும், அப்படி நான் யூஸ் பண்ணனா இந்த சண்டை ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும், அவரை பாக்குறவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும் அப்படிங்கிறப்ப எமிலி இருந்துட்டு கம்யூனிகேட்டர் மூலியமா அவ பாதி பவர சண்டை போடுறாளாம். அவ சொல்றதெல்லாம் கேட்காத, நம்ம பிளான் படியே நீ செயல்படு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் அவரோட பேர் எரிக்கா, அவர் இருந்துட்டு இந்த மாதிரி வெளியாளுங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிறவங்கள்ட்ட பேசி ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு பரவாயில்ல விட எரிக்கா புது ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்ல அவனோட சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஹார்வி இருந்துட்டு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு காமி அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சண்டை போட போறான். ஆனா வழக்கம் போல கண்ட்ரோல் இழந்து அவளை போயிட்டு முட்டிட்டு தெரியாம அவளோட செஸ்ட புடிச்சு அழுத்திடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு சாரி என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு இது வரைக்கும் யாரோட செஸ்ட தொட்டதே கிடையாது, இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளோட கேனனை வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ அதுல தப்பிக்க அவ டக்குனு ஹீரோ பக்கத்துல வந்து வயிற்றுல குத்தி அவனை எத்தி உதச்சாரா. அதுக்கப்புறம் அவளோட கேனனை வச்சு அட்டாக் பண்ண போக அவனோட எனர்ஜி பேரியரை போட்டு அது தடுத்துறான். அப்ப எமிலி இருந்து எதுக்காக அவளோட செஸ்ட டச் பண்ண அப்படின்னு கேட்க ஹயோட்டா இருந்துட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் எது கோவப்பற அப்படிங்கிறப்ப எமிலி இருந்து சரி உன்னோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மாறல, அவ முன்னாடியே போயிட்டு அட்டாக் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோவும் அட்டாக் பண்ணிட்டே போறான். ஆனா அவ கேனனை வச்சு அட்டாக் பண்ண எமிலி இருந்து உன்னோட அதர் மூவ் யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ இன்னொரு மூவ் யூஸ் பண்ண அவனோட அந்த ஸ்வாட் இருந்து வேற கலர்ல மாறி அதுல இருந்து ஒரு ப்ரொஜெக்டில வச்சு அந்த ஹார்வியை அட்டாக் பண்றான். ஆனா அவ இருந்துட்டு அவளோட கேனன் எல்லாத்தையுமே ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு பரவாயில்ல நினைச்சதை விட நல்லாவே சண்டை போடுற, இருந்தாலும் இதோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேனன் எல்லாத்தையுமே முன்னாடி கொண்டு போயிட்டு ஹயோட்டாவை அட்டாக் பண்ணிடுறா. அப்ப ஹார்வி இருந்துட்டு இந்த மேட்ச் இப்பயே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹயோட்டா இருந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய ஸ்பிரிட் இருக்கு, அப்ப இது யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்டர் கேனன் அப்படிங்கிற ஒன்ன யூஸ் பண்ண போறா. ஆனா அப்ப ஹீரோக்கு என்னமோ ஒண்ணு மாதிரி மாறுது. எமிலி இருந்துட்டு போது இதுக்கு மேல சண்டை போட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு ஏன் அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அவ பேசுறது வேற எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு அவளோட பஸ்டர் கேனனை யூஸ் பண்றா. ஆனா ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டு இதுக்கு முன்னாடி சண்டை போடாத மாதிரி மூவ்மெண்ட்ல சண்டை போடுறான். அப்ப அந்த ஹார்வி இருந்துட்டு அவளோட பஸ்டர் கேனனை மறுபடியும் யூஸ் பண்ண போக ஹீரோக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அவன் ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் அன்லாக் பண்ணிட்டான். ஹார்விக்கு ஒண்ணுமே புரியல எப்படி அவன் அன்லாக் பண்ணா, அது மட்டும் இல்லாம என் பேரியர் வேற போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறப்ப அந்த லிட்டி இருந்துட்டு எப்படி வேணாலும் இது முடிஞ்சு இவன் 2 நாள் தானே 100 யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த ஹார்விய அடிச்சு தூக்கி வீசிறான். அப்ப ஹார்வி இருந்துட்டு நான் ஒரு பெர்ஃபெக்ட்டானவ, நான் தான் குயின், இந்த மாதிரி ஒருத்தர் தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல தப்பிச்சு அவளோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் யூஸ் பண்ணிரா. அதுக்கப்புறம் அவளோட அட்டாக் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண அவன் இப்ப என் பேரியர்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தடுக்குது. இருந்தாலும் அது தாண்டியும் அவனை அட்டாக் பண்ண அந்த ஹார்வி இருந்துட்டு இதோட இந்த பேட்டில் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த பஸ்டர் கேனனை வச்சு அட்டாக் பண்ணிரா. அதுல ஹீரோவோட அந்த பவரும் போயிருது, அதனால தோத்து போயிட்டு கீழே விழுந்தாரா. அதுக்கப்புறம் எமில இருந்துட்டு ஓடி போயிட்டு அவனை தூக்கிட்டு நீங்களோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு சார் வந்துட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ்ல இல்லையே, அதனால இந்த இடத்துல ஹார்வி ஜெயிச்சிடா அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு இல்ல நான் ரூல்ஸ் படி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறப்ப சார் இருந்துட்டு அப்படின்னா இது டிரான் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஹார்வி இருந்துட்டு எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து போயிடறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. முழிச்சு பாக்குறப்ப அங்க பிரசிடென்ட் நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துருச்சு நான் தோத்துட்டேன் தானே அப்படின்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் எமிலியும் இங்கிருந்து வெளியே துரத்த போறீங்களா அப்படிங்கிறப்ப ஹார்வி வந்துட்டு இல்ல நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஆமா நீ யாரு ஃபர்ஸ்ட் டூவல்லையே உன்னோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் யூஸ் பண்ற, என் பேரியரை போட்டிருக்க, என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்க ஹயோட்டா இருந்துட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு எமில் வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க பிரசிடென்ட் மறுபடியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு நான் சாரி கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா. அப்ப ஹீரோ இருந்துட்டு சாரி உன்னை ரொம்ப கவலைப்பட வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு இல்ல நீ உயிரோட இருக்கிறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஹார்வி போயிட்டு இருக்கிறப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் எரிக்கா இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இது சாதாரண மேட்சா இருந்தா நீங்க ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு இல்ல நான் அதை நினைச்சு கவலைப்படல அப்படிங்கிறப்ப எரிக்கா இருந்துட்டு அப்புறம் என்ன அவன் வந்துட்டு உங்களோட செஸ்ட பிடிச்சு அழுத்திட்டானே அதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹார்வி இருந்துட்டு இல்ல நான் அதெல்லாம் நினைக்கல அப்படிங்கிறப்ப லிட்டி இருந்துட்டு எரிக்கா நம்ம பிரசிடென்ட் ஒன்னும் செஸ்ட தொட்டதுக்காக எல்லாம் கோவப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்க ஹார்வி இருந்துட்டு ஐயோ என் செஸ்ட பத்தி பேசுறதை விடுங்களேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எமில் இருந்துட்டு இப்போ உனக்கு நல்லா இருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன பத்தி கவலைப்படாத, என்ன கொஞ்சம் பசிக்குது அப்படிங்கிறப்ப அவ்வளோ இந்த இதை குடி, நீ ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணதுனால உனக்கு நிறைய பசிக்கும், சரி இன்னைக்கு நமக்கு லீவு தான் அதனால சென்ட்ரலுக்கு போலாமா, சென்ட்ரல் அப்படிங்கிறது இந்த லிட்டில் கார்டனோட பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட், அங்க சாப்பிடறதுக்கு நிறைய நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி போலாமே அப்படிங்கிறப்ப
அப்படிங்கிறப்ப அதனால எமிலும் சந்தோஷப்படுறா. அப்ப ஹயோட்டா இருந்துட்டு உனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும்னு அவ்வளவு ஆசையா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்க எமில் இருந்துட்டு இல்ல எனக்கு உங்களோட டேட்டுக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க போறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எதுக்காக நம்ம எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு கேட்க எமில் இருந்து நம்மள ஒன்னதான் பாக்குறாங்க, எல்லாரும் டூவல் என்ன பார்த்தாங்கல்ல, நீ அவங்கள பத்தி கண்டுக்காத, இந்த இதை சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறப்ப அவரோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவனும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல எமில் இருந்து இரு நான் உன்னோட சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ்கிரீமை சாப்பிட இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போலயே, ரெண்டு பேரும் ரூம்மேட் தானே அப்படிதான் இருப்பாங்க, ஒருவேளை ரூம்மேட்டுக்கு மேலேயோ அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹைட்டா இருந்து நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமா அப்படிங்கிறப்ப எமில் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போக ஹைட்டா இருந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இங்க ஏன் எல்லாருமே லவ்வர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறப்ப எமில் இருந்து ஆமா அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், இந்த இடத்துல ஓஷனோட வியூ சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இங்க உன் கூட வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன், சன்செட் ஆகும்போது இன்னும் ரொமான்டிக்கா இருக்குமா அப்படிங்கிறப்ப ஹயோட்டாக்கு அவனோட சிஸ்டர் இருந்து கால் வருது. அவன் எடுத்து பேசுறப்ப கேரன் இருந்துட்டு நேத்து நீ சண்டை போட்டியாமே ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்க ஹயோட்டா இருந்து இல்ல உனக்கு எது கவலை அப்படின்னு தான் சொல்லல அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் ஜோசி எல்லாம் பார்த்தனா அதுல ஒரு பயங்கரமான பொண்ணு வருவான்னு போட்டுருக்கு, நீ ஏதாச்சும் பொண்ணு கூட பெருக்கி அப்படின்னு கேட்க ஹயோட்டா இருந்து இல்லையே நான் பொண்ணு கூட இல்ல அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன் இரு நானே செக் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹயோட்டா இருந்து நீ எப்படி செக் பண்ணு அப்படிங்கிறப்ப அவப்பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்தா பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன், ஆனா நீ தனியா இருக்கேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹயோட்டா இருந்து பொண்ணு கூட இல்லன்னு தான் சொன்னேன், தனியா இருக்கேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப எமில் இருந்துட்டு என்னோட பேரு எமில் கிராஸ்ஃபைட், நான் ஹயோட்டாவோட ரூம்மேட் அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு ஓ நீ பையனா சரி சொல்லு உனக்கு இந்த பையனுங்க எல்லாம் பிடிக்குமே அந்த மாதிரிலாம் பிடிக்காதுல அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் நம்புறேன் என் பிரதரை கரெக்ட் பண்ணலாம் பாக்காது அப்படிங்கிறப்ப எமில் இருந்து நானே ஒரு பையன் நான் ஏன் கரெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப சரி சரி ஆனா நீ ஏதாச்சும் பண்ண நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல சாக்குரா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சிங்கரோட ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப ஹீரோட தங்கச்சி இருந்து இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களோட நேமே டிவா ஆஃப் த வேர்ல்டு தானா, அவனோட ஒரு ஓபன் கான்சர்ட் பக்கத்து ஜுவே ஐலாண்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எமில் இருந்து அந்த ஐலாண்ட் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவன் தங்கச்சி ரெண்டு போலாமா அப்படின்னு கேட்க ஹைடா இருந்து கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாப்பிடலாங்கிறப்ப கேரன் இருந்து எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேபிடீரியா கூட்டிட்டு போயிட்டு இங்க வரும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஹைடா இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போயிட போகுது அப்படிங்கிறப்ப அவர் இருந்து அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நீ அந்த சிஸ்டத்தை மட்டும் சொல்லாத அப்படிங்கிறப்ப எமில் இருந்து உன்னால சாப்பிட முடியல நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல என் அண்ணன் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறப்ப எமில் இருந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாரு இது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப கேரனும் அதை சாப்பிட்டு நல்லா இருக்கு ஆனா இதனால உன கண்காணிக்காம இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பிரசிடென்ட்டும் வரா. அப்ப இவன் தங்கச்சி இருந்துட்டு அந்த ப்ளோண்ட் ஹேரோட அந்த பெரிய செஸ்ட் இருக்கிறவ தான் நேத்துக்கு நீ சண்டை போட்டவளா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் இருந்துட்டு யார் இந்த பொண்ணு இப்படி பேசுறா அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு பையன் வந்துட்டு அவங்க பேரு கேரன் கிசராகி ஹயட்டோட சிஸ்டர், அப்புறம் என்னோட பேரு கிறிஸ் நான் தான் பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல ஹயட்டோவும் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்ல அந்த பிரசிடென்ட் இருந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை அதான் உன்கிட்ட கேட்க வந்தோம் அப்படிங்கிறப்ப எமில் இருந்து அதான் நேத்து டூவல் டிரால முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயே நீங்க இவனை எதுவுமே செய்ய வைக்க கூடாது அப்படிங்கிறப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட்லாம் நாங்க ஒன்னும் இவனை கம்பல் பண்றதுக்கு வரல கேட்டுட்டு போக தான் வந்தோம், ஹயட்டோ உன ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிட்ல செலக்ட் பண்றதுக்காக வந்தோம், இந்த லிட்டில் கார்டனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வர ஆர்டர்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நீ ஸ்டூடெண்டாவும் இருப்ப அதே நேரத்துல ஒரு ஸ்லேயராவும் இருப்ப, ஸ்லேயர் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபெசிலிட்டியை பாதுகாக்கணும் பாடி கார்டா இருக்கணும், முக்கியமா சாவேஜ் கூட சண்டை போடணும், ஒரு சாவேஜோட நெஸ்ட்டை எலிமினேஷன் பண்ற மிஸ் நடந்துச்சு அதனால இப்ப ஸ்லேயர்ஸ் நிறைய பேர் இல்ல அதனாலதான் ரெக்ரூட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி இது ஒன்னும் கம்பல்சரி கிடையாது ஆனா கிரேட் பவர் இருக்கிறவங்க இந்த ஹியூமனிட்டிக்காக இந்த உலகத்துக்காக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப எமில் இருந்து இவன் வரானா அப்ப நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு இல்ல இவனும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல சாவேஜ் கூட உன்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிறப்ப எமில் இருந்து என்ன நானும் பிரசிடென்ட் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேட்க லிட்டில் இருந்துட்டு இவளுமே வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் கிட்ட இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது அதுக்கான விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறப்ப எமில் இருந்து வேணும்னா வைஸ் பிரசிடென்ட் லிட்டில் நான் வேணா உன் கூட சண்டை போறேனே அதுவும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்ப அந்த பிரசிடென்ட் பார்த்துட்டு இவளுமே இந்த மாதிரி ஒரு டிராகன் டைப்பா அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த லிட்டிலும் அவளோட 100 யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு எமிலுக்கு நல்ல பாடத்தை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல ஹயட்டா இருந்துட்டு நீங்க இங்க சண்டை போட முடியாது என்னோட சிஸ்டர் இருக்கா அப்படிங்கிறப்ப எமில் இருந்து ஓ அப்படியா அப்படின்னா இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 ஃபார்மே சேஞ்ச் பண்றா. அப்ப எரிக்கா தடுக்கலான்னு பாக்குறப்ப பிரசிடென்ட் இருந்து வேணாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் லிடிலோட அட்டாக்க எமில் இருந்து தடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அங்க எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. அதனால பிரசிடென்ட்டும் வாலடி போலாம் அப்படிங்கிறப்ப எமில் இருந்து என்ன ஓட போறியா அப்படின்னு கேட்க லிடி இருந்து ஓட சண்டை போறதை விட இப்போ ஒரு முக்கியமான மிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்து ஜுவே ஐலாண்ட்ல சேவேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேரியா இல்லையான்னு நான் வந்தோன்னு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்றா. அந்த ஐலாண்ட்ல தான் இப்ப அந்த சாக்ரா அப்படிங்கிற சிங்கர் இருந்துட்டு கான்சர்ட் நடத்த போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சார் வந்துட்டு இல்ல நீங்க இப்பவே இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போங்க ஹயட்டா சாவேஜ் கூட நீ சண்டை போடணும் இது ஒரு ரியல் பேட்டில் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்க ஹயட்டா இருந்துட்டு சாவேஜ் கூட ரியல் பேட்டிலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதோட எபிசோட முடிச்சாராங்க.
எபிசோட ஸ்டார்டிங்ல அந்த சேவேஜ் அட்டாக் பத்தி தெரிஞ்சுக்க கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. அப்ப அங்க சாரோட அசிஸ்டன்ட் இருப்பால பூனமரி, அவ பேர் மெய்மை. அவர் இருந்துட்டு கிறிஸ் சீக்கிரம் உன்னோட பொசிஷனுக்கு போ, யாருக்கு தெரியாம இருக்கலாம், கிறிஸ் தான் இருக்கிற மெயின் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்ல சாரு வந்துட்டு ஆமா அவனை பார்க்க ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் அவனோட பிரெயினும் ஸ்கில்லும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற அனாலிசிஸ் டிவிஷனை விட பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த சேவேஜ் வந்துட்டு ட்ரெண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான வகை. அதனால பிரசிடென்ட் ஹார்வி இருந்துட்டு நம்ம ஹீரோவையும் எம்எல்ஏ கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்ல சார் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹார்வி இருந்துட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து யாராச்சும் வருவாங்க அப்படிங்கிறப்ப சார் இருந்துட்டு என்ன ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற உங்க அண்ணனை நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஹார்வி இருந்துட்டு இல்ல இந்த லிட்டில் கார்டனோட கேப்டனா இப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப ஹயாட்டோவும் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல ஹார்வி இருந்துட்டு நான் முடியாதுன்னு சொன்னது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்க ஹயாட்டோ இருந்துட்டு கேட்டுச்சு, ஆனா சின்ன வயசுல ஒரு சேவேஜ் அட்டாக் பண்ணி என்னோட மெமரி போயிருச்சு, அதே மாதிரி இப்ப அட்டாக் பண்ற இடத்துல நிறைய பேரோட வாழ்க்கை மெமரி போக வாய்ப்பு இருக்கு, அதனால நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப சார் இருந்துட்டு உண்மையை இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக சொன்னது நான் கிடையாது, லீசா தான், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போனா அங்க ஏற்படுற பாதிப்பு நிறைய மக்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. லீசானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அந்த ஏஐ. சோ ஹார்வி வந்து ஏஐ சொல்லுதுன்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அங்க போயிட்டு இருக்கப்ப பிளான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க மூணு பேரும் தான் ஒரு சேவேஜ் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டா கிளாஸ்ங்கிற பயங்கரமானதை அழிக்கிறதாவும் நம்ம ஹீரோவும் எமிலும் ஒரே ஒரு சேவேஜை பாத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. எமில் இருந்துட்டு நீ மூணு பேர் சமாளிச்சிருவீங்களா அப்படிங்கிறப்ப லிட்டி இருந்துட்டு இது வரைக்கும் நாங்களே தானே வின் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க இந்த மாதிரி நிறைய தடவை சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எரிக்கா இருந்துட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ராக்கெட் லான்ச்சரை வச்சு அதோட கண்ணை அட்டாக் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே அவங்களோட 100 யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எரிக்காவோட 100 வந்துட்டு ஒரு செயின் மாதிரி இருக்கும், எனர்ஜியால உருவாக்கப்பட்ட செயின், அதை வச்சு கட்டி போட ஹார்வி இருந்துட்டு அவரோட கேனனை வச்சு அதோட மண்டை குறி வைக்கிறா. அங்கதான் கோர் இருக்கும். அந்த சாவேஜோட உடம்பு வந்துட்டு என்னதான் ஸ்டீல் மாதிரி கடினமா இருந்தாலும் இவங்க இந்த 100 அப்படிங்கறத யூஸ் பண்றாங்கல்ல, அதனால அதை ஈஸியா வெட்ட முடியும். அதுக்கப்புறம் கோர் தெரியறப்ப லிட்டி போயிட்டு அதை குத்திட்டு இப்போ புதுசா சேர்ந்த ஜூனியருக்குலாம் இந்த சீனியரால என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரில் பண்ணி அந்த சாவேஜை ஃபுல்லா அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹார்வி இருந்துட்டு சரி இப்போ உங்க டர்ன், பிளேன் லேண்ட் ஆனோன்னு நாங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள எமில் இருந்து அதற்கு வெயிட் பண்ண முடியாது, நீங்க குதிச்சீங்களா அதே மாதிரி நாங்களும் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயாட்டோவை கூட்டிட்டு கீழே குதிக்க அப்ப ஹயாட்டோ இருந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே அவங்களோட 100 ரிலீஸ் பண்ணிட்டு எமில் இருந்துட்டு அவங்க பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை ஏற்படுத்துறேன், அதுக்கப்புறம் அதோட கோரை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரன்ஸ் வச்சு அந்த சேவேஜ் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் போயிட்டு அட்டாக் பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் கிராக் தான் விழுகு. அதுக்கப்புறம் எமில் இருந்துட்டு அதோட ஒரு கையை வெட்ட அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அதோட கோரை உடைக்கலான்னு பாக்குறான். ஆனா அதோட கோர் ரொம்ப உள்ள இருக்கு, மேலோட்டமா தான் என்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியுது. அப்ப அவன் அங்க இருந்து தூக்கி வீசப்பட எமில் இருக்கல அவரோட 100 வச்சு ஒரு போ மாதிரி மாத்தி அதோட கோரை உடைச்சறா. பாத்துக்கங்க இவ கேனன் மாதிரி இதை யூஸ் பண்ணிருக்கா, ஒரு ட்ரில் மாதிரி யூஸ் பண்ணிருக்கா, இப்ப ஒரு போ மாதிரி யூஸ் பண்றா. அதுக்கப்புறம் பாத்தியா நம்மளாலே முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க அவங்க எல்லாம் பெரிய சாவேஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் புடிச்ச மாதிரி இருந்தாலும் அது ரெண்டு அவரோட செயின்ல இருந்து பிரிச்சுட்டு வந்து எரிக்கா அதுக்கப்புறம் லிட்டி ரெண்டு பேத்தையுமே அடிச்சு போட்டுருது. அதுக்கப்புறம் ஹயாட்டோவும் எமிலும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வரப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு அதாவது ஹார்வி இருந்துட்டு நீங்க வர வேணாம், நான் தான் சொன்னேன்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் இதை பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் யூஸ் பண்ணி உன்னோட நெஸ்டோட சேர்த்து உன்னை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேனனை யூஸ் பண்ண அதுவும் திரும்பி அட்டாக் பண்ணுது. சோ இவங்க ரெண்டு பேரும் அட்டாக்கும் மோதி அங்க எக்ஸ்ப்ளோஷன் தான் நடக்குது, ரெண்டு பேத்துக்கு எதுவுமே ஆகல. அடுத்து இவ ஒரு அட்டாக் பண்ணலான்னு போறப்ப பார்த்தா இவர்கிட்ட எனர்ஜி கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ கூட அவ சண்டை போட்டுப்பால, அது இன்னுமே அவள அந்த பிசிக்கலாவும் மென்டலாவும் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த சாவேஜ் இருந்துட்டு ஹார்வியை அட்டாக் பண்ண போகுது, எல்லாரும் கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருந்துட்டு அவளை காப்பாத்திட்டான். அப்ப அவன் இருந்துட்டு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு கேட்கறப்ப ஹார்வி இருந்துட்டு நான் கொடுத்த டைரக்ட் ஆர்டரே நீ மீறிட்டியா அப்படின்னு கேட்க ஹைடர் பின்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஆகும் அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஹார்வி இருந்துட்டு அது சரி நீ கையை எங்க வச்சிருக்கப்ப அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு லைட்டா செஸ்ட் அழுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹார்வி இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீ திருடிற, என்ன முறையா அந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி நீ தான் தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் போய் இறக்கி விடுறப்ப அந்த சாவேஜ் இருந்துட்டு மறுபடியும் இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதுல இருந்து இவங்க தப்பிக்கலான்னு பாக்குறப்ப எரிக்கா இருந்துட்டு ஒரு நிமிஷம் அது ஷூட் பண்ற டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அதனால இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போகிற மக்கள் அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு எனர்ஜி பேரியரை போட்டு அதை நம்ம தடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எனர்ஜி பேரியரை போட்டு அதோட அட்டாக்க தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹார்வி இருந்துட்டு ஒரே நேரத்துல எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அதோட அட்டாக்க தசமாத்தி விட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அந்த அட்டாக்க தசமாத்தி விட்டுறாங்க. அப்ப ஹார்வி இருந்துட்டு ஒரு வழியா பண்ணிட்டோம், ஆனா இதெல்லாம் உனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனர்ஜி இல்லாம கீழே விழுகிறப்ப ஹீரோ பிடிக்க சாரி என்னோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் நிறைய எனர்ஜி எடுத்துக்கும் அப்படிங்கிறப்ப எம்எல்ஏ இருந்துட்டு என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதை பத்தி நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு அந்த லிட்டி உளுந்து கிடக்கிறப்ப அவளையுமே கவர் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த சாவேஜ் இருந்துட்டு எம்எல்ஏ அட்டாக் பண்ணி அவளோட அந்த வயித்துல இருக்கிற
ட்ரெஸ்ஸை கிழிக்கிறப்பதான் அவ உடம்புல தழும்பு இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு சின்ன வயசு மெமரியில ட்ரிகர் ஆயிருது. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு காப்பாத்த பார்த்த பொண்ணுக்கும் இதே மாதிரி வயிற்றுலதான் பெரிய ஒரு அடிபட்டு இருக்கும். சோ இவதான் அந்த பொண்ணு ஞாபகம் வந்து எமிலியா அப்படின்னு கத்துறான். அது மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ போயிட்டு அந்த அட்டாக்கை தடுக்க, இனிமேல் எமில் கிடையாது எமிலியா அவ இருந்துட்டு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்க, ஹயர்டோ இருந்துட்டு இல்ல ஆனா நீ எமிலியா ஹெர்மிட் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு தேங்க்ஸ் மறுபடியும் என்ன காப்பாத்திட்டு அப்படிங்கிறப்ப ஹயர்டோ இருந்து சரி அப்புறம் பேசலாம், வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்றப்ப அந்த சாவேஜ் இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணி அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருது. அதுக்கப்புறம் எமிலியாவை அட்டாக் பண்ண வரப்ப திடீர்னு அதோட கையை அப்படியே வெட்டி பறந்துடுது. பார்த்தா ஹீரோ மறுபடியும் அன்கான்சியஸா அவனோட அந்த ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டை அன்லாக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அதோட அட்டாக்கையும் பேரியர் போட்டு தடுத்துறான். ஆனா எமிலியா இருந்துட்டு ஹயட்டோ உன்னோட கண்ட்ரோல் இழந்துராத அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு அந்த சாவேஜ் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டு அதோட கோரை பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா அது இருந்துட்டு இவனை தள்ளி விட்டுருது. ஆனாலுமே அவன் அட்டாக்க சார்ஜ் பண்ணி லான்ச் பண்றப்ப அது இருந்துட்டு தடுக்கவும் அது ஸ்ட்ரைட்டா எரிக்காவை போய் அட்டாக் பண்ண போறப்ப ஹார்வி இருந்துட்டு அவளை காப்பாத்த எரிக்கா இருந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹயட்டோ இருந்து மறுபடியும் அந்த சார்ஜ் அட்டாக்க லான்ச் பண்ண போக எமிலியா இருந்துட்டு அப்படி பண்ணாத, சரி எனக்கு வேற வழியில போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை போயிட்டு கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணோன்னு அவன் இருந்துட்டு சுயநினைவுக்கு வந்தாராம். அப்ப எமிலியா இருந்து சொல்றதை கேளு, உன்னோட எனர்ஜி எல்லாத்தையுமே உன்னோட ஃபிளைங் ஸ்வாலோல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதோட கோரை நோக்கி லான்ச் பண்ணு, கண்டிப்பா உன்னால அதை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜி ஃபுல்லா அவனோட ஃபிளைங் ஸ்வாடோ அதாவது அவனோட ஸ்வாட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சாவேஜோட கோரை அட்டாக் பண்றப்ப அதோட கோர் மட்டும் இல்லாம அதோட உடம்பே ரெண்டா போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி எல்லாம் போயிட்டு விழுகிறப்ப எமிலியா வந்து புடிச்சிட்டு எனக்கு தெரியும் உன்னால முடியும் அப்படின்னு கட்டி புடிச்சிட்டு இருக்கிறப்ப பிரசிடென்ட் வந்துட்டு எமில் கிராஸ் ஃபைடு உனக்கு என்ன பெரிய செஸ்ட் இருக்கு, அதெல்லாம் சண்டை போறப்ப ஹயட்டோ வேற கிஸ் பண்ண அப்படின்னு கேக்குறப்ப அதான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சாங்கன்னு போறாங்க. காயப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வச்சு காமிக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்னால நம்பவே முடியல இத்தனை பேரை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ்க்காக தான் நம்ம சண்டையே போடுறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹயட்டோட தங்கச்சி இருந்துட்டு நீ ஒரு சாவேஜ கொன்னியாமே அப்படிங்கிறப்ப அவன் வந்து நான் மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு இருந்தாலும் எனக்கு கவலைப்பட வச்சிட்டல அதுக்காக கூட அப்படிங்கிறப்ப அவனு ஃபோர் ஹெட்ல கிஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் எமிலியா இருந்துட்டு நான் பையன் மாதிரியே நடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிரசிடென்ட் எப்படி இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டான்னு தெரியல, ஆனா இனிமேல் உன் ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹயட்டோ ரெண்டு சரி இப்ப எல்லாத்தையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறப்ப எமிலியா ரெண்டு உனக்கு வேரியன்ஸை பத்தி சொல்றேன். அந்த சாவேஜ் அட்டாக் பண்ணப்ப என்னோட உடம்புல ஒரு விதமான வைரஸ் வந்துருச்சு, என்னோட பிளட்டை நீ உறிஞ்சதுனால அந்த இடத்துல உன்னோட உடம்புலயே அந்த வைரஸ் வந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த வைரஸ் இருந்தா மக்கள் இறந்து போயிருவாங்க, ஆனா சில பேத்துக்கு அவங்களோட 100 பவரை ரொம்பவே அது அதிகப்படுத்தும். இந்த மாதிரி உலகத்துல 10 வேரியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, அதனால கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பாப்பேன்னு தெரியும், அதனாலதான் அந்த 100 காம்பேட்டபிள் ஸ்கோர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டே இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹயட்டோ ரெண்டு அப்படின்னா என்ன பாக்கணும்னு தான் இந்த லிட்டில் கார்டனுக்கே வந்து சேர்ந்தியா, ஆனா எதுக்காக பையன் மாதிரி நடிச்ச அப்படின்னு கேட்க எமிலியா இருந்துட்டு ஏன்னா அப்பதானே உன் கூட ஒரே ரூம்ல இருக்க முடியும், ஆனா அது மட்டும் ஒரு காரணம் இல்ல அப்படிங்கிறப்ப அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அப்ப என்னோட மெமரிஸ் இழந்தது காரணம் இந்த வைரஸ் தானே அப்படின்னு கேட்க எமிலியா இருந்துட்டு ஆமா அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம கண்ட்ரோல நம்ம இழந்துருவோம், ஆனா நான் நிறைய கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன், உன்னாலே கத்துக்க முடியும். அப்புறம் ஹயட்டோ அன்னைக்கு நான் காப்பாத்தினதுக்கு நான் நன்றியே சொல்லல, ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் கையை பிடிச்சி நன்றி சொல்ல அவன் வெக்கப்பட்டு இரு நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப இவ வந்து இல்ல நானே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இவன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கரெக்டா அவளோட செஸ்ட்லயே விழுந்துறப்ப எமிலியா இருந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அட நான் வேணும் பண்ணல திடீர்னு இப்படி கொலாப்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப எமிலியா வந்துட்டு இது அந்த வைரஸோட எஃபெக்டா தான் இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவனை கிஸ் பண்ணிடுறா. பண்ணிட்டு ஒரு புதுசா வைரஸ் ஆக்டிவேட் ஆகும்போது அதை அடக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைரஸை அனுப்பணும், அதுக்காக தான் உனக்கு கிஸ் பண்றேன், ஆனா ஏன் அப்படி பாக்குற எனக்கு கிஸ் பண்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு இல்ல அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் கிஸ் பண்ண போறாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் ஹார்வி இருந்துட்டு இன்னும் நீ ரூம் காலி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹயட்டோ இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப கால் தடுக்கி அவ மேல விழுந்து அவளோட ஜஸ்டி பிரஸ் பண்ணி அவளையும் கிஸ் பண்ண ஹயட்டோ இருந்து இது வேற ஆக்சிடென்ட் தான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்துட்டு இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நீயே திருடிட்டியா பரவாயில்ல நீ சாரி எல்லாம் கேட்க வேணாம் அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு என்னது இது பிரசிடென்ட் இவங்கிட்ட மட்டும் ரொம்ப நைஸா நடந்துக்கிறீங்க, நேத்துல இருந்து எப்படிதான் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹார்வி இருந்து இல்ல அப்பெல்லாம் கிடையாது நீ ரூம காலி பண்ணிட்டே இல்லையான்னு பாக்கதான் வந்தேன், நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்து தப்பா ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு என்ன தப்பா நடக்க போகுது இப்ப நீங்களும் தான் அவனை கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹயட்டோ கிட்ட போயிட்டு நீ மறுபடியும் என்ன கிஸ் பண்ணு பிரசிடென்ட் கீழ எல்லாம் தோக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹார்வி இருந்துட்டு அவனை தனியா வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட அங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சது கைஸ். அனிமேல போறது இந்த மாதிரி அனிமேல போறவங்க செத்து போயிருந்தாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு 2 குறிச்சிட்டு இருக்கா. இவ யாருன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி சாக்ரா அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருக்காங்க. அந்த ஜுவே ஐலாண்ட்ல போயிட்டு கான்சர்ட் நடத்த போறாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அது இந்த பொண்ணு தான். இந்த ஐலாண்ட்ல தான் சாவேஜ் அட்டாக் பண்ணிருக்கோம். அதனால இவரோட செக்ரட்டரி இருந்துட்டு அட்டாக் நடந்ததுனால ஈவென்ட்டை அடுத்த மாசம் தள்ளி போட்டாங்க. இவங்களுக்கு பாடி கார்டா இருக்க லிட்டில் கார்டன்ல இருந்து ஒரு ஆளை கேட்கலான்னு இருக்கும், அது யாருன்னு அவங்களே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க அகாடமியை காமிக்க அந்த ஃபர்ட்டியா அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவளோட அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்க எமிலியா இருந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப அந்த ஃபிட்ஸ்னு ஒருத்தர்னால அவன் அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன்
அவன் வந்துட்டு அச்சச்சோ புல்லட் தீந்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நம்பி அட்டாக் பண்ண போனா அவன் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த வைரஸ் கண்ட்ரோல் எடுக்க வருது. ஆனா ஹீரோ வந்து போக்கஸா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவனோட அந்த பிளேட வச்சு அவனை தோக்கடிச்சாரான். அப்ப எமிலியா இருந்து பரவாயில்ல இப்ப நல்லா கண்ட்ரோல் பண்ற போல அப்படிங்கிறப்ப ஹயர்டா இருந்து எனக்கு கிடைச்ச டீச்சர் அப்படி அப்படிங்கிறான். அப்ப அந்த ரேட்டியா இருந்துட்டு நாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு மாசம் ஆனனால ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு நினைச்சோம் அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் ஆயிட்டீங்க ஏன்னா இவனோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிளிட்ஸ் இருந்துட்டு ஆமா நம்ம இன்னும் ட்ரைனிங் எடுத்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு தலையை தடவி கொடுக்க அவர் இருந்துட்டு அவனு குழந்தைல தலையை தடவாத அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் எரிக்கா வந்துட்டு நம்ம ஹீரோவை பிரசிடென்ட் கூப்பிடுறா அப்படின்னு சொல்றான். இவன் போனோன்னு அந்த சாக்குரா ஆல்ரெடி ஒரு பாடி கார்டை முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அது நம்ம ஹீரோ தான். அப்ப ஹீரோ வந்து நான் ஏன் பாடி கார்டா இருக்கணும் அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் நான் காரணம் கேட்டேன் அவங்க எல்லாம் சொல்லல ஆனா விஐபியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல எரிக்கா இருந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு மொத்தம் 7 சேவேஜ் வந்திருக்கு. நம்ம 3 தான் அழிச்சோம் 4 வந்துட்டு வானத்துல இருந்து கீழே விழுகும் போதே அழிச்சிட்டாங்க. ஆனா அதோட ஒரே ஒரு உடம்பு மட்டும் தான் கண்டுபிடிச்சோம் மீதி 3 உடம்ப கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா அதுங்க கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பாடி கார்டா போக ஒத்துக்கிறான். இப்ப பிரசிடென்ட் இருந்து நல்ல ஆன்சர் தான் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நீ அங்கதான் இருக்கணும் உனக்கு அதுக்கான காசை கொடுத்துருவோம் வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிட்ட போய் சொன்னா உண்மையாவா சாக்குராவுக்கு நீ பாடி கார்டா கேட்கவே கனவு மாதிரி இருக்கு நானும் உங்களை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஆசை முடிஞ்சிருச்சுன்னு வையேன் ஏன்னா உனக்கான கான்சர்ட்கான டிக்கெட்டை நான் பிரசிடென்ட் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் ஹெல்ப்பா கேட்டிருக்கான். அப்ப கேரன் இருந்துட்டு அப்ப அந்த பிரசிடென்ட் பொண்ணு நல்லவதான் போல ஆனா நான் உனக்கு ஜோசியம் பார்த்தேன் அதுல உனக்கு வாட்டர்னாலையும் பொண்ணுனாலையும் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அதனால வாட்டர் பக்கமும் பொண்ணுங்க பக்கமும் போகாத அதுக்கப்புறம் முடிஞ்சா அவங்களோட ஆட்டோகிராஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்ப எமிலியா இருந்துட்டு சீக்கிரம் எந்திரி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்னோட பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க எமிலியா இருந்துட்டு அதை விடு நம்ம கடற்கரைக்கு போலாம் உங்களோட டேட் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல மிஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு சரி குட் லக் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க வரப்ப லிடி இருந்துட்டு இல்ல ரெடியா இருக்குல்ல ட்ரேசர் ட்ராங்குலைசர் இதான் ஃபர்ஸ்ட் பாடி கார்டு மிஷன் சோ ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்ல அந்த சாக்குறவும் அங்க இறங்கி வந்துட்டு மறுபடியும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு ஹீரோவை பார்த்து நீ தானே ஹைட் கிசர் ஆகி உன்னை பார்க்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நிறைய பேர் இவளை பார்க்க அங்க வரவும் ஹைட் ரெண்டு இவ்வளவு பேர் வருவாங்களா எப்பவுமே அப்படின்னு கேட்க அவரோட செக்ரட்டரி இருந்து இல்ல இதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளு எதுக்கு என்ன பாடி கார்டா வேணும்னு நினைச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த சாக்குரா இருந்துட்டு என்னோட பாட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க ஹைட் ரெண்டு நான் பாட்டு கேட்க மாட்டேன் ஆனா என்னோட சிஸ்டர் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இல்ல ஃபேன் அப்படின்னு சொல்லி வளர அவர் வந்து நீ ரொம்ப பொலைட்டா பேச ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா நீ சாக்குரானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் போயிட்டு திறக்கிறப்ப சாக்குரா இருந்துட்டு என் பாடி கார்டா நீ தானே ஃபர்ஸ்ட் உள்ள போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த ட்ரேசரை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கப்ப சாக்குரா இருந்துட்டு உண்மையாலுமே நீ ஹைட்டா கிசராகி தானே ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் ஒருத்தன் தான் ஆனா இந்த பாடி கார்டு மிஷன் எனக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண அவர் இருந்துட்டு சரி நம்ம 2 பேரும் இப்ப தனியாயிட்டோம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அவன் சண்டை போட்ட வீடியோ காமிச்சிட்டு இது நீ தானே சைபர் நெட்ல இருந்து கண்டுபிடிச்ச இதை பார்த்ததுல இருந்து உன்னை நேர்ல மீட் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா நீ நேர்ல நான் நினைச்சதை விட வித்தியாசமா இருக்க ரொம்ப ஆக்வர்டா இருக்க இருந்தாலும் அது கியூட்டா தான் இருக்கு சரி அதான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்ற என்ன ஒரு செலிபிரிட்டி உங்ககிட்ட ஓப்பன் வந்து கேட்கறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்ல வேற பொண்ணு இது விரும்புறியா அப்படின்னு கேட்டுருக்கு. ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிட்டே போறீங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நினைச்சுப்பாரு டிவா ஆஃப் த வேர்ல்ட் அதுக்கப்புறம் ஜீனியஸ் லேயர் 2 பேரும் சேர்ந்தா மீடியாவே பத்திக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் கையில ரிங் போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கு போயிடலாம் நல்ல ட்ரெஸ் இருக்கு கடல் பக்கத்துல ஒரு வீடு 3 குழந்தைங்க 2 நாய் அதுக்கப்புறம் வானத்துல தெரியற அழகான ரெயின்போ அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ இருந்துட்டு இவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2 குழந்தை 3 பப்பி ரெயின்போ எல்லாம் ஓகே இந்த டீல ஒரு கிஸ்ஸ வச்சு சீல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றதுக்காக போக அப்ப அந்த சாக்குரா இருந்துட்டு சரி சரி நான் விளையாட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் உன்னோட விளையாட டைம்ல நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறப்ப பாட்டு பாடுறப்ப ஹீரோ வந்து உண்மையுமே வாய்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப சாக்குரா இருந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பாட்டு தோணுது என்னோட பிடிஏவை எடுத்துட்டு வா நான் ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சரின்ட்டு அவ ட்ரெஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு பாக்குறான். அவ வெளியே வந்து பாக்குறப்ப இவ உள்ள போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவன் கையில வச்சிருக்கானா அதை பார்த்துட்டு அவ புடுங்க வரப்ப சோப்புல காலை வச்சு தடிக்கி விழுந்துடுறா. அப்படி விழுந்தோன்னு அவ ட்ரெஸ்ஸே இல்லாம ஹீரோ ஃபுல்லா பாத்துறான். அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்த பிடிஏவையும் கொடுக்க சாக்குரா இருந்துட்டு இனிமேல் இப்பெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறா. அப்ப ஹையர்டா இருந்துட்டு இதுக்காக தான் என் தங்கச்சி பொண்ணு பக்கத்துல தண்ணி பக்கத்துலயும் போக வேணாம்னு சொன்னாலோ அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் சாக்குரா இருந்துட்டு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த ஆன்சருக்கு உனக்கு 40 மார்க் தான். அதுக்கப்புறம் பாத்ரூம்ல நான் பாத்தி அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹையர்டா இருந்து அதான் நான் சாரி சொல்றேனே அப்படிங்கிறப்ப இதுக்கு வெறும் 50 மார்க் தான் அப்படின்னு சாக்குரா சொல்ல ஹையர்டா இருந்து அப்ப 100 மார்க் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் அவ கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றா பார்ட்டி அட்டென்ட் பண்றா. ஹீரோ இருந்துட்டு இவ்வளவு விஷயத்தையும் நீ எஃபர்ட்டே இல்லாம சமாளிக்கிறத பார்க்க ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு நீ நினைக்கிறத விட நான் இம்ப்ரெசிவ் ஆனவ சரி நீ வேலையெல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கான்சர்ட் நடக்க போற இடத்துக்கு போறாங்க. அங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வருவாங்களாம் அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் வித்து போயிருக்கான். அப்ப அவ கான்சர்ட்ல போற ட்ரெஸ் போட்டு வந்துட்டு என்ன பாத்துட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்து இல்ல உன்னோட செஸ்ட் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப சாக்குரா இருந்து அதை கேட்கல இந்த இடத்த சுத்தி பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு அவளோட 100 யூஸ் பண்றா. சோ இவளுமே ஒரு ஸ்லேயர் தான் அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்கு. அவ இருந்து இதை
இதுதான் என்னோட 100 ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பறக்கவும் முடியுது. சில லைட்ஸும் வர வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ப்ரொஃபசர் சார்லட், அதாவது சாரும் அவரோட அசிஸ்டன்ட் வர ஹீரோ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்க இருந்துட்டு சாக்குரா அவரோட 100 கான்சர்ட்ல யூஸ் பண்ண போறலாம், அதான் ஹெல்ப்புக்காக எங்களை கூப்பிட்டா. அவளோடது ரொம்பவே ரேர் டைப், அது ஃபீல்டு கண்ட்ரோல் டைப்னு சொல்லுவாங்க. அவளால டெம்பரவரியா ஒரு ஃபீல்டை உருவாக்கி அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவளால பறக்க முடியும், இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆனா என்ன, அவளால வெப்பனை மட்டும் உருவாக்க முடியாது. பட் பரவாயில்ல, சில நேரத்துல அவளுக்கு வெப்பன்லாம் தேவைப்படாது. அப்படிங்கிறப்ப அவரோட செக்ரட்டரி இருந்துட்டு, ஆமா சாக்குராக்கு அவங்களோட பாட்டு இருக்கு, நாங்க 2 பேருமே ஒரு காலத்துல கொலீக்ஸா தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாம சார்லெட் ஒரு தடவை சாக்குராவோட லைஃபே சேவ் பண்ணிருக்கா. அப்படிங்கிறப்ப சார் இருந்துட்டு உயிரெல்லாம் காப்பாத்தல, ஒரு டஃபான சிச்சுவேஷன்ல இருந்தா ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாக்குரா வந்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஹைடர் அமேசிங்கா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப சாக்குரா டிவ் ஆஃப் த வேர்ல்டா, நான் இப்படிதானே இருக்கணும், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற என்னோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா நான் ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹைடர் பிரசிடென்ட் கிட்ட சாக்குரா என்ன நாளைக்கு மதியானம் வந்தா போதும்னு சொல்லிட்டா, ஏதோ சாங் எழுதணுமா, அதனால டைம் ஆகுமா. அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் என்ன கிளைண்ட பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கேட்க, ஹைடர் சாக்குரா தான் கூப்பிட சொன்னா. அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் அப்படியா சரி, அப்ப நீ காலையில என்ன பண்ற, என்னோட சம்மர் ரூம்க்கு வந்துரு, அங்க வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. அப்படிங்கிறப்ப ஹைடர் சரி வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட அந்த டோம் போய் பாக்குறப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி ஜாலியா போயிட்டு குளிக்கலான்னு போறப்ப லாக் ஆயிருக்கு. இவனோட கீ கார்டை வச்சு ஓபன் பண்றான், ஓபன் ஆயிடுது. பார்த்தா அங்க எமிலியா குளிச்சிட்டு இருக்கா. இவன் எமில் நீயா, சரி நான் போறேன். அப்படிங்கிறப்ப எமிலியா இல்ல வா நீயே வந்து குளி அப்படின்னு கூப்பிட இவனும் போயிடறான். அப்ப எமிலியா நான் யாரும் வரக்கூடாது அப்படின்னா என்னோட செக்யூரிட்டி கோட போட்டு வச்சிருந்தேன், ஆனா நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரே ரூம்ல இருந்தனால உன்னோட செக்யூரிட்டி கோடும் என்னோட செக்யூரிட்டி கோடும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹைடர் ஏன் உனக்கு புதுசு தந்திருப்பாங்களே. அப்படிங்கிறப்ப அவர் புதுசு மாத்திட்டா நினைச்ச நேரம் ஒரு ரூம்குள்ள வர முடியுமா, சரி உன்னோட மிஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, ஹைடர் நல்லா தான் போச்சு, சாக்ரா உண்மையுமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா. அப்படிங்கிறப்ப அவர் சாக்ரான் கூப்பிடுற, அவளெல்லாம் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுற, என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற. அப்படிங்கிறப்ப ஹைடர் பேர் சொல்லி தானே கூப்பிடுறேன். அப்படிங்கிறப்ப எமிலியா என்னோட உண்மையான பேர் சொல்லி கூப்பிடு. அப்படிங்கிறப்ப ஹீரோவும் எமிலியா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவ எந்திரிச்சு நின்று என்ன பாரு, அதாவது இந்த தழும்ப பாரு கொஞ்சம் கொஞ்சமா மறையுது, இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மறையவே இல்ல, ரொம்ப கவலையா இருந்தேன், ஆனா இப்போ கூட சேர்ந்து இருக்கிறப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது, சரி சரி போதும் நீ திரும்பிக்க, உன் மூஞ்சிலேயே உன்னோட காஜி தெரியுது. அப்படிங்கிறப்ப ஹீரோவும் திரும்பிறான். அதுக்கப்புறம் சரி எமிலியா நாளைக்கு ஜுவே ஐலாண்டுக்கு என் கூட வரியா, ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் நான் டியூட்டிக்கு போவேன். அப்படிங்கிறப்ப அவர் உண்மையுமே நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தள்ளிவிட, இவன் அவரோட செஸ்ட புடிச்சு தெரியாம அழுத்த, நீ தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட, ஹைடர் பொண்ணு தண்ணி உண்மையுமே என் சிஸ்டர் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க கான்சர்ட்டுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு 3 பேர் அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்க போல. ஆனா அந்த லிட்டில் கார்டன்ல இருக்கிற ஸ்லேயர்ஸ் எல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம், நம்ம இப்பவே எதுவும் பண்ண வேணாம், இந்த கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணிக்கலாம், மக்கள் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. மேபி இவங்க தான் அடுத்த வில்லன் நினைக்கிறேன். இதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல சாக்குரா உங்களுக்கு தெரியுதாமா நான் பாட போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பாஸ்ட்ல இவங்க அம்மா தான் பாட்டு எல்லாரையுமே மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப ஹயட்டா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அங்க ஹயட்டோ பிரசிடென்ட் அவரோட சம்மர் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு இருப்பால, ஆனா நாங்க போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன், அம்மா நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு ஹயோட்டோ கேட்க, அவர் ஏன் இது என்னோட சம்மர் ஹவுஸ், இங்க ரிலாக்ஸ் பண்ண இப்படிதான் சிம்ஸ் அவுட் போட்டுட்டு இருப்பேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஓ உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்க தைரியம் இல்லையா, அப்ப தைரியத்தை வளர்த்துக்க என்ன சிம்ஸ் அவுட்ல பாரு அப்படின்னு தெரியாம எந்திரிச்சு நின்னுறா. ஏன்னா அவ மேல எந்த ட்ரெஸ்ஸுமே போடல, அதனால அவ வெக்கத்துல கத்துறப்ப லிடி இருக்கால அவ பிரசிடென்ட் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு அவளும் அங்க இருக்கிற சோப்புல கால் தடிக்கி நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு அவன் ஓடிட்டான் போல. அப்படிங்கிறப்ப அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ற லிடி அங்க பாரு அடியில தான் அவன் கிடக்கான். அப்படிங்கிறப்ப அவர் ஹயோட்டோ மேலதான் உட்காந்தே இருக்கா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சரி நான் உன்னை எதுக்காக வர சொன்னா, ஹெச்கூல நம்ம அந்த ஜோயா ஐலண்ட்ல மான்ஸ்டர் எல்லாம் அழிச்சோம்ல, அதுல ஒரு ரிப்போர்ட்ட சொல்லிருக்காங்க, அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க வேரியன் ஸ்டோனை திருடிட்டு போயிருக்காங்களா, அதை சாக்ரா கான்சர்ட்ல யூஸ் பண்றதா இருந்துச்சான், ஆனா அதை பத்தி நம்மள்ட்ட சொல்லவே இல்லை, அது ரொம்பவே ரேரான ஒன், அதனால நிறைய பேர் மறுபடியும் அந்த இடத்துக்கு அது தேடி வருவாங்க, அதனால சாக்ராவோட பாடி கார்டு அப்படிங்கிற முறையில நாங்க ஒன்னதான் நம்பிட்டு இருக்கோம், நீ தான் ஃப்ரண்ட் லைன்ல நின்று அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, பிரசிடென்ட் சரி இப்ப மெயின் மேட்ருக்கு வரலாம், நான் மறுபடியும் ரீமேட்ச் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அன்னைக்கு நீ என்ன தோக்கடிச்சல இல்லைன்னா டைப் பண்ணல, இந்த தடவை ஸ்விம்மிங் கான்டெஸ்ட் வைக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு தேவையான ஸ்விம் சூட்டையும் நானே ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்விம் சூட்டை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹயட்டோ ஒரே போரப்பா அப்படின்னு சொல்றான், ஏன்னா அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் எமிலியா வர இவன் எமில்னு கூப்பிட, எமிலியா நீ ஒரு நாளாச்சும் என்ன எமிலியான்னு கூப்பிட, நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோ கியூட்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அப்படியா எனக்கு அப்படியே தோணுச்சு, சரிவா நீ நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனும் வேற ட்ரெஸ் போட்டு வரப்ப எமிலியா பரவாயில்லையே நல்லா இருக்கே, அதுக்கப்புறம் இங்க பாரு நான் ஏதாச்சும் ஒரு பெண்டன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோம்ல அதுக்கு ஞாபகார்த்தமா, ஆனா எது இருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ கவலைப்படாத நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, எமிலியா சூப்பரா இருக்கு, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு பெண்டன் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு அவங்களுக்கே சொந்தமாக்கிக்கிட்டதா அர்த்தமா, கவலையப்படாத இதை நான் பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹைடர் சரியான போலாமா அப்படிங்கிறப்ப அந்த ரேட்டியாவும் ஃப்ரிட்ஸும் வராங்க, சோ அதனால இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு ஹைடர் இவங்க இந்த இடத்துல பாப்ப நினைச்சு கூட பாக்கல. அப்படிங்கிறப்ப எமிலியா ஆக்சுவலா இந்த இடத்த சொன்னதே அந்த ஃப்ரிட்ஸ் தான், ஏன்னா இங்க வேற எந்த கடையும் எனக்கு தெரியாது, ஆனா அவனே இங்க வருவான்னு
என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹைட்டர் சரி சீக்கிரம் இங்க இருந்து போகணும் அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு சரி ஆனா இங்கே இருந்தா கூட எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே போனோன்னு எமிலியா இருந்துட்டு சரி இரு நான் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அப்ப ஹைட்டோக்கு எமர்ஜென்சி கால் வருது. அப்ப ஹைட்டர் என்ன மறுபடியும் சாவேஜ் அட்டாக் ஆக அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் இல்ல உன்னோட கிளையன்ட் சாக்குரா திடீர்னு காணாம போயிட்டாங்களா, அவங்க யாரும் கிட்னாப்லாம் பண்ணிட்டு போல, அவங்களாவே தான் போயிருக்காங்க, அவங்களோட பிடிஏ ஜிபிஎஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்களும் உங்க கூட வந்துட்டு சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்பயே வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா என்ன உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்ல ஹைட்டர் பிரசிடென்ட் ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஏன் தெரியுமா கோவமா இருக்கா, இவன் எம்எல்ஏ கூட சுத்துற எல்லாத்தையுமே கேமரால பாத்துட்டு இருக்கா. பிரசிடென்ட் நாங்க உன்னோட கிளையண்ட் இங்க உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தா நீ அங்க ஜாலியா அந்த எம்எல்ஏ கிராஸ் போர்ட் கூட சுத்திட்டு இருக்க, நல்லா இருக்குல்ல கதை, இன்னைக்கு ஸ்விம் சூட்ல சேலஞ்ச் வச்சுக்கலாம்னு சொன்னா அதுவும் ஒத்துக்காம ஓடிட்ட, இதுக்கெல்லாம் நீ அவ கூட எப்படி ஷாப்பிங் பண்ண அதே மாதிரி ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்ல ஹைட்டர் அவ்வளவுதானே அப்படிங்கிறப்ப இவ்வளவு ஓகேவா அப்படின்னு சந்தோஷப்பட அந்த கிறிஸ் பாத்துறான். உடனே மாத்தி சரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த சாக்குரா எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹைட்டா கேட்க உன்ன பார்க்க தான் வந்தேன், நிலமை ஜாக்கெட் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப நன்றி, ஆனா நான் இங்க இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க சாக்குரா என்னோட பாடிகாரோட ஜிபிஎஸ் இதை வச்சு ட்ராக் பண்ணலாம், சரி வா நீ கூட ஒரு இடத்துக்கு வரணும், ஒரு சீக்ரெட்டான இடம் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல அவர் ஏன் உனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இப்ப மட்டும் எமிலியாவும் இவ்வளவு பாத்துக்கிட்டாங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, பேசாம நான் இவ கூட போறது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு ஒண்ணும் இல்ல நான் வரேன், ஆனா உன்னோட செக்ரட்டரி கிட்ட மட்டும் போன் பண்ணி பேசுறேங்க கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளும் சரி பேசுறேன், சரி வா போலாம் ஒரு டாக்ஸியை மட்டும் புடி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எமிலியா பாக்குறப்ப அங்க ஹயட்டோ இல்ல, அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், ஆனா அவ கையில ஜூஸ் வச்சிருக்கிறதால எடுக்க முடியல. ஹயட்டோ அவளுக்கு நான் எல்லாமே மெசேஜ் அனுப்பிட்டேன் ஆனா ரிப்ளை பண்ணல, கோவமா இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப சாக்ராவும் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இந்த ஹயட்டோ கேட்கவே மாட்டான் நீ பேச அப்படிங்கிறப்ப ஹைட்டர் மிஸ் சோஃபே அவங்கள மன்னிச்சிருங்க என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த செக்ரட்டரி நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க தேவையில்லாம பண்ற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹைட்டர் அவங்க சமாளிக்கிறதானே என்னோட வேலையே, சரி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை கொடுத்துட்டு ரிஹர்சல்குள்ள திரும்பி வர சொன்னாங்க. சரி நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு ஹைட்டோ கேட்க சாக்குரா நான் தான் சொன்னல அது சீக்ரெட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அந்த சாக்குராவை கண்டுபிடிச்சாச்சு, அவங்களும் அவங்களோட லவ்வர் பாய் ஹயட்டோவும் சேர்ந்து இப்ப கிராண்ட் கேனியனுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் பொறாமப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் கேனியனுக்கு போக சாக்குரா இங்க வந்து பாரு இந்த வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல, இதை உனக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஹைட்டோ ஏன் காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்க சாக்குரா ஏன்னா இந்த ஜுவே ஐலாண்டையும் இந்த இடத்தையும் நீ தானே ப்ரொடெக்ட் பண்ண, இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த இடத்துலதான் அம்மாவோட என்னோட மெமரி எல்லாமே இருக்கு, இந்த இடத்த ஒருத்தன் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த வீடியோல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆனேன், உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப வேடா பேசுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ லைட்டா அப்படிங்கிறப்ப சாக்குரா அதனால உனக்கு இன்னொரு தடவை ப்ராப்பரா தேங்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹைட்டோ நான் ஒரு ஸ்லேயர் என் இடத்துல யார் இருந்தாலும் அதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன இருந்தாலும் பண்ணது நீ தானே அதனால நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஹம் பண்றா, பாடல ஹம் பண்றா. அப்ப ஹைட்டோ என் சிஸ்டர் இந்த பாட்டை ஹம் பண்ணிட்டே இருப்பா அப்படிங்கிறப்ப சாக்குரா இல்லையே இது எங்க அம்மா கம்போஸ் பண்ண சாங், அதனால நான் யாருக்கிட்டயுமே இதை ஹம் பண்ணி கூட காமிக்க மாட்டேன், உனக்கு கேட்கணுமே நான் ஹம் பண்ண, உனக்கு தங்கச்சி பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹைட்டோ கேரன் அப்படின்னு சொல்ல சாக்குரா சாக்காகி நீ செகண்ட் சாவேஜ் அட்டாக் பண்ணப்போ கூடன்பர்க்ல இருக்கிற ஷெல்டர்ல இருந்தியா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்ல சாக்குரா அப்படின்னா அது நீதானா, நானும் அந்த ஷெல்டர்ல தான் இருந்தேன், அங்க நம்ம பாட்டு பாருப்ப ஒரு அண்ணன் தங்கச்சி அதை கேட்டாங்க, அந்த தங்கச்சியோட பேரு கேரன், அவங்க அண்ணன் பேர் தெரியல ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு அது நீதான் ஹயோடா, நான் எங்க அம்மா பாட்டின பாட்டை சிங் பண்ணதுக்கு அப்புறம் நீ 2 பேரும் அங்க இருந்து போறப்ப நீ எனக்கு மியூசிக் பத்தி அவ்வளவு தெரியாது ஆனா நீ பாடுறதை கேட்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், அந்த ஒரு வார்த்தை தான் ஹயோட்டா என்னோட வாழ்க்கையவே மாத்துச்சு, என் மேல நிறைய கான்பிடன்ஸ் வந்துச்சு, நானுமே ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு முடிவெடுத்து இப்ப எல்லா இடத்துலயுமே போயிட்டு பாடிட்டு இருக்கேன், மறுபடியும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன்னை சந்திப்பேன் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை தானே, அடுத்த நாளே நீ அந்த ஷெல்டர்ல இருந்து கிளம்பி போயிட்டு தானே அப்படின்னு கேட்க அப்ப சாக்குரா ஆமா இது வரைக்கும் என்ன பார்க்கவே வராது அப்பா, அதுக்கப்புறம் என்ன பார்க்க என்ன அவரோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, ஆனா அங்க போனோன்னு எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்னோட செக்ரட்டரி இருக்காங்களே அவங்க ஒரு ஜெனடிக் இன்ஜினியர், அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பாத்துக்கிட்டாங்க, இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்னால ஒண்ணுமே ஆகாம கடைசியில என்னோட வாய்ஸையே நான் இழந்துட்டேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா என் செக்ரட்டரி கூட கேட்காம என்ன ஒரு லேபுக்கு வித்துட்டாரு, அங்க அந்த சாவேஜ் உடம்புல இருந்து எடுத்த ஏதோ ஒரு ஃப்ளூயிட வேக்சினா எங்க உடம்புக்குள்ள எல்லாம் போட்டாங்க, இது எல்லாமே அந்த லேபோட டைரக்டரான வீச்சாலியோட பிளான் தான், அந்த வேக்சின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நிறைய குழந்தைங்க பொழைக்கல, ஆனா நான் தப்பிச்சேன், என்னோட வாய்ஸ்மே எனக்கு திரும்ப கிடைச்சது, ஆனா அவங்களோட கோல் ஒன்னும் இந்த மாதிரி குழந்தைங்களோட இல்னஸ சரிப்படுத்துறது கிடையாது, அவங்க ஆர்டிபிஷியலா ஸ்லேயர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, அதனால மறுபடியும் எங்களுக்கு வேக்சின் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, நாங்க ஃபுல்லா ஸ்லேயர் ஆகி 100 யூஸ் பண்ண முடிஞ்சாலும் நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் வேக்சின் போட்டுட்டே இருந்தாங்க, சைடு எஃபெக்ட பத்திலாம் அவங்க யோசிக்கவே இல்லை, அதனால நான் பாடிக்கிட்டே இருந்தேன், நான் பாடுறதுனால அங்க இருக்கிற குழந்தைங்க காம் டவுன் ஆவாங்க, டெய்லியும் பாடிக்கிட்டே இருந்தேன், ஆனா கடைசியில நான் மட்டும் தான் சர்வைவ் ஆனேன், எல்லாம் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சாரும் என்னோட செக்ரட்டரி என்ன காப்பாத்துனாங்க, இன்னைக்கு நான் ஃபைட்டே பண்ண முடியலனாலும் ஒரு ஸ்லேயர் தான் என்னால பாட முடியுது, இந்த வேர்ல்டோட டிவாவா இருக்கேன், இருந்தாலும் நான் அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்ல வரப்ப ஹைடர் நீயும் வேரியன்ட் தானா அப்படின்னு கேட்க
சாக்குரா இருந்துட்டு வேரியண்டா இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும், அதாம நீயும் வேரியண்டான்னு கேக்குற அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு ஆக்சுவலா நானுமே வேரியண்ட் தான், எனக்கு ஆக்சிடென்டா தான் அந்த வைரஸ் கிடைச்சது, அதுவும் இப்பதான் ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப சாக்குரா இருந்துட்டு உண்மையுமே இது ஆசம், சின்ன வயசுல உன்னோட வார்த்தையால தான் என்னோட வாழ்க்கையே மாறுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த ஐலாண்டை காப்பாத்துன, இப்ப நீயுமே என்ன மாதிரி ஒரு வேரியன்ட், உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு நல்ல மூமெண்ட்ல எனக்கு இந்த நேரத்துல அப்படியே பாட்டெல்லாம் அருவியா கொட்டுது, இங்கேயே நிக்க முடியாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஹீரோவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பஸ்ல போயிட்டு இருக்க சாக்குரா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நான் அப்படின்னு சொல்ல வரப்ப ஹீரோ அப்பதானே பேசியிருப்பான், சோ அதை மறுபடியும் சொல்ல வர்றதுக்காக உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறப்ப திடீர்னு அவங்க பஸ்ஸே கொலாப்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாவேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதோட பீமை வச்சு இவங்களோட பஸ்ஸையுமே அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் இவங்க பஸ் மேல ஏறி இவங்களை அட்டாக் பண்ண வரப்ப கரெக்டா எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல அவங்கள போன எபிசோட அட்டாக் பண்ண சாவேஜ் கூட ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப பிரசிடென்ட் ஹைட்டோட லொகேஷன் எங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் தெரிஞ்சுமே பக்கத்துல ஸ்லேயர்ஸ் யாராச்சிருந்தாங்கன்னா உடனே அவங்கள அசிஸ்டன்ஸ்க்கு அங்க போக சொல்றேன் அப்படிங்கிறப்ப லிடியன்ட்டு எந்தாலும் அவனால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் மனசுக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க அதை நிறுத்தி வைக்கணும்னா கண்டிப்பா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் ஹைட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹைட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் வேரியபிள் சூட் அப்படின்னு இந்த மாதிரி 100 யூஸ் பண்ணும்போது ஒரு சூட் போட்டிருப்பாங்க, அது போடாதனால அவனோட மொபிலிட்டி அதாவது அந்த மாதிரி ஃப்ரீயா நகர்றது அதுக்கப்புறம் அவனோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அப்ப அட்டாக் பண்ண வரப்ப ஹைட்ரா தடுக்கலான்னு போறப்ப சாக்குரா இருந்துட்டு அவளோட 100 யூஸ் பண்ணிட்டு இதை நான் தடுத்துக்கிறேன், நீ அதை அட்டாக் பண்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக்க தடுக்க ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட்ல அவனோட பவர் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு அதை அடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் உடையில அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அதோட கோரை உடைச்சிடறான். அப்ப சாக்குரா இருந்துட்டு ஃபினான்ஸே இப்படிதான் இருக்கணும், மறுபடியும் உன் மேல எனக்கு லவ் வருது அப்படிங்கிறப்ப ஹைட்ரா இப்படி எல்லாம் கட்டி பிடிக்காத, பாக்குறவங்க யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் பாட்டு அது சாக்குரா தானே இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு சாவேஜ் வருது. இது போன இதை விட ரொம்பவே பெருசா இருக்கு. அது அதோட பீமை வச்சு அட்டாக் பண்றப்ப இந்த தடவை சாக்குராவால அதை தடுக்க முடியல. ஆனா அப்ப அதை ஒரு அட்டாக் பண்ணது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்டாக் பண்ணிருக்கான். ரேட்டியாவும் நானும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண எமிலியாவும் வந்திருக்கா, அவ வந்துட்டு அதோட கையை வெட்டிட்டு ஹெல்ப் பண்ண வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஹைடோவும் சாக்குராவை தொட்டு தூக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல எமிலியா இருந்துட்டு முதல்ல தனியா துவைக்க விட்டு போயிட்டல இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த சாவேஜ் இருந்துட்டு அதோட அந்த கொடுக்கு மாதிரி இருக்கிறத வச்சு அட்டாக் பண்ண வர அதை இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேட்டியா இருந்துட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி உடைச்சிடறா. அதுக்கப்புறம் எமிலியா இருந்துட்டு அவளோட வாட வச்சு அதோட கைய மறுபடியும் வெட்டிடுறா. ஃபிட்ஸ் இருந்துட்டு அவனோட துப்பாக்கி வச்சு அதோட கோரை உடைக்கலான்னு போறப்ப கிராக் தான் விழுகுது. அந்த கிராக்ல ரெட்டியா வந்து அட்டாக் பண்றா, இருந்தாலும் அவளால அந்த கோரை உடைக்க முடியல. எமிலியா இருந்துட்டு அவளோட வெப்பனை போ மாதிரி மாத்தி அதை வச்சு உடைக்கலான்னு பார்த்தா அது இருந்துட்டு தடுத்துருது. பார்த்தா ஒரு 2 கையுமே ரீஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப எமிலியா இருந்துட்டு கிளாஸ்ல இதை பத்தி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி உடம்ப ரீஜெனரேட் பண்ற சாவேஜஸ் ரீஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் அதோட கையை வெட்டுறேன், நீங்க 2 பேரும் எனக்கு கவர் கொடுங்க, ஆயிட்டோ கடைசியில் அதோட கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்ல அவன் தயங்க சாக்குரா இருந்து பரவாயில்ல நான் என்ன பாத்துக்குவேன் அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு என்ன 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல அப்படிங்கிறப்ப ஹைடோ 2 இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல எமிலியா 2 சரி அப்படியே இருந்தா நல்லது அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 உங்களோட லவ் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து அதோட கையை மறுபடியும் வெட்டிடுறாங்க. அப்ப ஹயோட்ட அட்டாக் பண்ண போனா டக்குனு அது அதுக்குள்ள ரீஜெனரேட் ஆகி ஹீரோவை அடிச்சு தூக்கி வீசிடுது. அப்ப சாக்குரா இருந்துட்டு இல்ல அப்படின்னு கத்துறப்ப அவளோட வாய்ஸுக்கு அந்த சாவேஜ் இருந்துட்டு ரியாக்ட் ஆகுது. உடனே ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் அதை போய் அட்டாக் பண்ண போனா 4th எபிசோட கடைசியில ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்களே அதுல ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுறான். அப்ப ஹீரோவை அட்டாக் பண்ணவுமே சாக்குராவோட வாய்ஸுக்கு அந்த சாவேஜ் ரியாக்ட் ஆனதை பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்துட்டு அவனை ட்ரேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கான ஸ்வாட் அதே மாதிரி ஸ்வாட அவளோட கண்ணுல இருந்து உருவாக்குறா. அப்ப அந்த சாவேஜ் உயிரோட தான் இருக்குல்ல அதை அட்டாக் பண்ண ஹீரோவை அட்டாக் பண்ணவன் அதை வெட்ட இன்னொரு பொண்ணு தடுக்க ஹீரோட ஸ்வாட் மாதிரியே உருவாக்குனவ அதை வச்சு அதோட கோரா உடைச்சிடறா. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு யோசிக்கிறான். இதுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க, இவ வந்துட்டு அக்கா, அதுக்கப்புறம் தம்பி, இன்னொரு தங்கச்சி. அப்ப ரேட்டியா இருந்துட்டு அந்த ஃப்ளூயிட் ஃபுல்லா உன் உடம்பு மேல படுது பாரு, இப்படியே போனா வைரஸ் மூலியமா இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போனா அந்த வில்லியோட தங்கச்சி இருந்துட்டு இவளையும் அடிச்சுட்டு ஃபிட்ஸையும் அடிச்சிடறான். அப்ப எமிலியாவும் அவங்க கூட சண்டை போட போறா. ஹீரோவும் சண்டை போட போறப்ப அந்த வில்லியோட தம்பி இருந்துட்டு அவனை வந்து அடிச்சுட்டு பரவாயில்ல என்னோட சோட தடுத்துட்டியே அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அங்க எமிலியா கூட அந்த ரெட்டஜர பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து பரவாயில்ல வேரியபிள் சூட் இல்லாமே நல்லாவே சண்டை போடுறியே அப்படின்னு கேக்குறப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு புரியுது. பிரசிடென்ட் போன எபிசோட்லயே அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துல இருந்து வேரியபிள் ஸ்டோன் காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப பார்த்த வரைக்கும் இந்த வேரியபிள் ஸ்டோன் அப்படிங்கிறது இவங்க 100 யூஸ் பண்றப்போ ஒரு ஸ்டோனை யூஸ் பண்றாங்களா அதுவா தான் இருக்கணும். சோ அது மூலியமா தான் இப்ப அவங்க 3 பேருக்கும் பவர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டு ஹீரோவை கிரஷ் பண்ண எமிலியாவோட ஆப்போனன்ட் இருந்துட்டு அவளோட ஸ்வாட தூக்கி வீசிறா. ஆனா அது வந்துட்டு கேனனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவளை அட்டாக் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணவனே அட்டாக் பண்ண அவன் இருந்துட்டு தடுத்துட்டு பரவாயில்ல இந்த பையனோட வெப்பன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படியே என்னோட அக்கா மாதிரியே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இருந்துட்டு அந்த சாவேஜ் மேல இருக்கிற கோரை
எடுக்கிறா, அதுக்கு பக்கத்துல வரத ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அவனும் சரி அப்படின்னு நம்ம போயிடலாம், இந்த கோரும் பார்க்க நல்லா தான் இருக்கு, விட்டாலி இதை பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்றான். அப்ப சாக்குரா ஆச்சரியப்படுறா, ஏன்னா விட்டாலிங்கிறவன் தான் சாக்குராவோட உடம்புல அந்த வேக்சின் எல்லாம் போட்டு அவளை ஒரு ஸ்லேயரா மாத்தி இருப்பான் அந்த லேப்ல இருந்தவன். அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க இருந்துட்டு பேக்கப் இல்லாம அவங்கள துரத்தி சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ரெஸ்கியூ பண்ண ரெஸ்கியூ டீமும் வந்துருது. அதுக்கப்புறம் அங்க அகாடமில இவங்ககிட்ட அவங்க எல்லாருமே சட்டத்தை மதிக்காம கெட்ட கும்பலுக்கு வேலை செய்யற ஸ்லேயர்ஸ். அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஒரு சாவேஜோட உடம்புல இருந்து அதோட கோரை யாரோ பிச்சு எடுத்த நிலையில ஒரு சாவேஜை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல எமிலியா இருந்துட்டு எதுக்காக அவங்க இப்படி கோரை அதோட உடம்புல இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்க சாரு இருந்துட்டு ஏன்னா அந்த சாவேஜோட கோரும் நம்ம யூஸ் பண்ற வேரியபிள் ஸ்டோனும் ஒரே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. சோ அதை ஒரு 100 மாதிரி யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல வித்தா நல்ல விலையும் போகும். ஒரு கண்ட்ரில எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அவங்களோட பவரை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அப்ப பிரசிடென்ட் இப்ப நீங்க கேட்டது பேசினது எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க சேஃபா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹைடர் நீங்க எப்படி கரெக்டா என்ன காப்பாத்த வந்தீங்க அப்படின்னு கேட்க எமிலியா இருந்துட்டு எனக்கு எமர்ஜென்சி கால் வந்துச்சு, சரி இவங்க 2 பேரும் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு இவங்களையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் இந்த மாதிரி அப்ரூவலே இல்லாம சண்டை போட போறது எல்லாத்தையுமே என்னால ஒத்துக்க முடியாது. எமில் கிராஸ்ஃபேட் உன் கூட இருந்தவங்களை நீ ஆபத்துல தள்ளிட்ட, இருந்தாலும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாராட்டுறேன், அதனால வரப்போற செலக்ஷன்ல நீங்க என்ட்ரி ஆகிறத பத்தி நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்ல வெயிட்டியா இருந்துட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்ப ஹைடர் சாரி இன்னைக்கு என்னாலதான் டேட்டும் போச்சு, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப எமிலியா அதெல்லாம் பரவாயில்ல விடு வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்பெல்லாம் பண்ணாத யாராச்சும் பாத்துட போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க சாக்கரோட செக்ரட்டரி நாளைக்கு பெரிய நாள்ல அப்படிங்கிறப்ப சாக்கர ஆமா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான இடத்துலயே நான் பாட போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கேரன் இருந்துட்டு அயோட்டாக்கு எப்படி சியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னோட பாடி கார்டுங்கிற சியர் பண்ணவே தெரியல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சாக்கரா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு ஹைடவும் போயிட்டு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்க அவர் நானும் ஒரு ஸ்லேயர் தானே அதனால இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹைடர் என் தங்கச்சி என்னோட கான்சர்ட்டுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப சாக்கரா எல்லாத்தையும் என் பாட்டு பிடிச்சிருக்குல, எனக்குமே எல்லாரோட மனசையும் போய் டச் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனா அது உண்மை கிடையாது, அது ஆக்சுவலா என்னோட டேலண்டே கிடையாது, அப்படி நடக்கிறதுக்கு காரணமே நான் ஒரு வேரியன்ட் அப்படிங்கறனாலதான். இந்த உலகத்துல நிறைய பேர் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. சோ நான் ஒரு வேரியன்ட் அப்படிங்கறனாலதான் அவங்களோட மனசுக்குள்ள போயிட்டு என்னால அவங்கள டச் பண்ண முடியுது. சோ இது என்னோட உண்மையான டேலண்ட் கிடையாது, சாரி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு, நான் வேரியண்டா இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிறப்ப ஹைடர் இல்லையே இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு உங்களோட பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப சாக்கரா ஆறுதல் சொல்லாத, நீயே பார்த்தல அந்த சாவேஜ் கூட அதோட உடம்புல அதோட வைரஸை வச்சிருக்கிறதுனால என்னோட வாய்ஸுக்கு அது ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஹைடர் இங்க பாரு சின்ன வயசுல என்கிட்டயும் கேரன் கிட்டயும் பாட்டு பாடினியே, அப்ப நீ வேரியன்ட் இல்லையே, உடம்புல அந்த வைரஸ் இல்ல, ஆனா உன்னோட பாட்டு எங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தது தானே, அதனால கண்டதி போட்டு மனசை குழப்பிக்காத அப்படின்னு சொல்ல அப்ப சாக்கரா ரொம்ப தேங்க்ஸ், இந்த ட்ரிப் ஃபுல்லா நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே இப்ப எனக்கு கான்பிடன்ஸா இருக்கு, உன் மேல லவ்வுமே ஜாஸ்தி ஆயிருச்சு, நாளைக்கு கான்சர்ட்ல என் பெஸ்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் அந்த கான்சர்ட் தொடங்குது. சாக்கரா அவரோட 100 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்க வானத்துல பறந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. கேரனும் உண்மையுமே சாக்கரா கூலா இருக்காங்களா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாக்கரா முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷலா ஒரு சாங்க நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தங்கச்சிக்கும் சின்ன வயசுல பாடிருப்பால அதே பாட்டை பாட அப்பதான் கேரனுக்கு சாக்கரா தான் அந்த சின்ன வயசுல பாடின பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பாடி அந்த கான்சர்ட்டும் அப்படியே நல்லபடியா போகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்ப கேரன் நீங்க தான் அந்த பொண்ணு என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப சாக்கரா என்னாலே தான் இப்ப உங்களை பார்த்து நம்ப முடியல, உங்களாலதான் என்னோட வாழ்க்கையை மாறிடுச்சு, சோ தேங்க்யூ, அடுத்த தடவை வரப்ப கண்டிப்பா அப்ப பாடின மாதிரியே ஒரு பாட்டு பர்சனலா பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாக்கராவோட செக்ரட்டரி எனக்காக சாக்கரோட வாய்ஸை கொஞ்சம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க சாரு கண்டிப்பா எல்லாம் முடிஞ்சதை பண்றேன், அது ஃபன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாக்கரா ஹீரோ கிட்டயும் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறா. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிராங்க. அதுக்கப்புறம் பாய் ஹைடோ உங்களோட இருந்தது சூப்பரா இருந்துச்சு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்து உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோவை யாரோ எழுப்ப இவன் எதுக்கு எழுப்புற அப்படின்னு எந்திரிச்சா அங்க இருக்கிறது சாக்குரா தெரியாம செஸ்ட் அழுத்திறான். அப்ப அவன் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னேன்ல சீக்கிரம் திரும்பி பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் சாக்கரா இந்த மாதிரி நீங்க உள்ள வரதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்ல அவர் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் எமிலியா பாட்டு ஹைட்டோ 2 பொண்ணும் கூட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சாக்கரா நீங்க 2 பேரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க, என்னையும் ஹைட்டோ டார்லிங்கையும் விட்டுட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் என்ன டார்லிங் எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்காக 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் லீசாவை பத்தியோ வேற யாரையோ பத்தி கேட்டுட்டு இருக்கான். லீசா உங்களுக்கு தெரியும்ல, ஏய் அப்ப அந்த சைட்ல இருக்கிற பொண்ணு ஆமா அவ ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறப்ப இவனும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட குரூப்பை காமிக்க எல்லாருமே பீச்சுக்கு போயிருக்காங்க. அவனோட தங்கச்சி வந்திருக்கா, தங்கச்சியோட நர்ஸும் வந்திருக்கா. அப்ப அவளோட செஸ்ட ஹீரோ ஒத்து பாத்துட்டு இருக்க. சாக்கரா அதை எதுக்கு பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க எமிலியா நீ எதுக்கு ஹைட்டோ கூட ஒட்டிக்கிட்டே இருக்க, அவனுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்ல அவர் கண்டுக்காம இதை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஜாலியா விளையாட போயிடுறான்.
சொல்றா. அப்ப எமிலியா இருந்துட்டு இவ்வளவு பேர் இருக்கறனால நான் பொண்ணுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால என்னால சிம் சூட் கூட போட முடியல அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு உன்னால சிம் பண்ண முடியலன்னா என்ன ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப நீங்க நல்லா செஸ்ட் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஹயட்டோவை மயக்க பாக்குறீங்களே நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாக்குரா இருந்துட்டு ஹயட்டோக்கு லஞ்ச் எடுக்கலான்னு வரப்ப எமிலியா இருந்து நீ எதுக்கு ஹயட்டோ கூட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க அவன் கூட இருக்கணும்னு தானே நீ இந்த அகாடமிலேயே வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்க இப்ப அதனை பத்தி உனக்கு என்ன நீ அவனும் ஃப்ரெண்டுங்க தானே அப்புறம் அதெல்லாம் கேட்கற அப்படிங்கிறப்ப எமிலியாக்கு ஒருவேளை நான் பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிறப்ப சாக்குரா இருந்துட்டு உனக்கு பாய்ஸ பிடிக்கும் தானே ஏன்னா நிறைய பேர் நீ ஹயட்டோ கூட அந்த மாதிரி பழகுறதா சொல்றாங்க அப்படின்னு நம்ம எமிலியாவை வானவில்னு சொல்றா. அப்ப எமிலியா இருந்துட்டு இல்ல நானும் ஹயட்டோவும் கூடன்பர்க்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல சாக்குரா இருந்து நானும் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிறப்ப அவனோட தங்கச்சி வந்துட்டு நான் பிறந்ததுல இருந்தே ஹயட்டோ கூட தான் இருக்கேன் அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வாலிபால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ரேட்டியா இருந்துட்டு அவளோட எனர்ஜியை அந்த பால்ல ஃபியூஸ் பண்ணி விளையாட எமிலியா இருந்துட்டு நீ அப்படி விளையாடுறியா நானும் அப்படி விளையாடுறேன்னு சொல்லிட்டு எனர்ஜி மூலியமா வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இங்க அந்த 2 வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சன்ஸ்கிரீம் பிரசிடென்ட்டோட உடம்புல யார் தேய்க்கிறது அப்படின்னு அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரேட்டியாவோட ஒரு பாச எமிலியா எடுக்காம போக ஹயட்டோ இருந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிரசிடென்ட் இருக்காங்கல்ல அங்க உளுந்து அவளோட செஸ்ட்லயே போயிட்டு அவன் மூஞ்ச வச்சு தேய்ச்சிக்கிறான். எல்லா அரமணிமேலே இப்படிதான் நடக்குது. அப்பதான் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஹெலிகாப்டர் காமிச்சாங்களே அது அங்க இருந்து இறங்குது. அப்ப உள்ள இருந்து ஜூடார் அப்படிங்கிற ஒருத்தர் வரான். இவன் தான் சிஇஓ. அது மட்டும் இல்லாம நம்ம பிரசிடென்ட்டோட அண்ணன். அப்ப கிளார் இருந்துட்டு எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்க என்ன இப்படி கேட்ட உன்ன பாக்குதான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்க தானே இருக்காங்க அவங்களே பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நீ தானே ஹயட்டோ கிசராகி ஸ்குவாட்ல சேரக்கு முன்னாடியே பிரசிடென்ட்டோட எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் மீறிட்ட போல பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நீ டிவைன் பிளட் இருக்கிறவன் தானே அப்படின்னு டிவைன் பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு சாரிப்பா நான் அப்படிதான் எனக்கு தானே பேசுவேன் கண்டுக்காத. அதுக்கப்புறம் கிளார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு கூப்பிட அந்த வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் நாங்களும் வரட்டுமா அப்படின்னு கேட்க கிளார் இருந்துட்டு இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கப்ப ஹார்வி கிட்ட இருந்து கவுன்சில் ரூமுக்கு வர சொல்லி எமர்ஜென்சி மெசேஜ் வருது. போய் பாக்குறப்ப அங்க பிரசிடென்ட் இருந்து ஆன்டி சாவேஜ் ஆபரேஷன் நடக்க போது அதை டாஸ்க் போர்ஸும் அதுக்கப்புறம் பீஸ் கீப்பிங் ஆர்மியும் பார்க்க போறாங்க. அதுக்காக செலக்ஷன் நடத்த போறாங்க. அதுக்காக செலக்ஷனுக்கு இங்க இருந்து ஆள் அனுப்பணும். அதுக்காக தான் உங்க 4 பேரையும் கூப்பிட்டுருக்கேன் நீங்க செலக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த ரேட்டியாவும் ஃபிரிட்ஸும் சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த ஜூடா இருக்கல அவன் வந்துட்டு ஹைடோ கிசராகி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஹைடோ ஃபாலோ பண்ணி போறான். அப்ப போறப்ப அந்த ஜூடா இருந்துட்டு இந்த லிட்டில் கார்டனோட எனர்ஜி சோர்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹைடோ இருந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் தானே அப்படின்னு கேட்க அவன் இருந்துட்டு அது வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. உண்மையுமே இவ்வளவு பெரிய ஷிப்புக்குமே அதுக்கப்புறம் எங்களோட ரிசர்ச்சுக்குமே ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். அதை கண்டிப்பா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரால தர முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட எனர்ஜி சோர்ஸ் என்னவா இருக்கும் அதுக்கான ஆன்சர் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கோட் போட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போனா அங்க பெருசா ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜூடார் இருந்தது பார்க்கவே கதைகள்ல வர ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி இருக்கால இவதான் இருக்கிற எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கா. இவளோட பேரு லீசா அப்படின்னு சொல்றான். சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லீசா அப்படிங்கிறது இந்த லிட்டில் கார்டனோட ஏஐ. அப்போ அந்த ஏஐ இவதான் கிட்டத்தட்ட அப்ப அவ வந்துட்டு அது மட்டும் இல்ல இவளோட பேர் லீசா ஹார்வி அப்படிங்கிறான். ஹார்விங்கிறது தெரியும் நம்ம பிரசிடென்ட்டோட ஃபேமிலி நேம். சோ இந்த பொண்ணு ரெண்டு இவனோட அப்புறம் பிரசிடென்ட்டோட சிஸ்டர். அது மட்டும் இல்லாம முதல்ல உருவான ஸ்லேயர் அதுக்கப்புறம் முதல் வேரியன்ட். அப்ப பிரசிடென்ட் துப்பாக்கியோட வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அவங்க அண்ணன் இருந்துட்டு எதுக்கு இப்படி பண்ற இப்ப இவ எந்திரிச்சானா அவனை பார்த்து ஷாக் ஆக மாட்டாளா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் ஒழுங்கா பதில் சொல்ல அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு இங்க நிக்கிற ஹயடோ வருங்காலத்துல கம்பெனில ஒரு டாப் ஸ்லேயரா மாற போறான். இவனுக்கு நம்ம லிட்டில் கார்டனுக்கு எந்த ஒரு பொருள் எனர்ஜி சோர்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு நானே சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு சுட்டுட்டு இன்னொரு தடவை உன் வாயால என்னோட சிஸ்டரை பொருள்னு சொன்ன அடுத்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சரி கோவப்படாத நான் இவன்ட்ட சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இவங்கிட்ட டிவைன் பிளட் இருக்கு இவனால நம்ம தங்கச்சிய அவேக்கன் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ற ஹயட்டோ போயிட்டு கதையில வருவாங்கல்ல தூங்குறவங்க எழுப்புறது கிஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கிஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் ஷாக் ஆக இல்ல சும்மா தான் சொன்னேன் போயிட்டு அந்த கேப்சூல டச் பண்ணி உன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணு அவ எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோவும் போயிட்டு அந்த லீசாவோட கேப்சூல டச் பண்றான். அது ரியாக்ட் ஆனாலும் அவ கண்ணை முழிக்கல. அப்ப அந்த ஜூடார் இருந்து வெல் எனர்ஜி நமக்கு பத்தல போல. சரி நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்றேன். லீசாவை ஒருத்தவங்க தேடிட்டு இருக்காங்க. அவளோட பேரு விட்டாலி. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பாஸ்ட் இருக்கு. நான் என்னன்னாலும் அவளை புடிச்சே ஆகணும். அதனால அவகிட்ட இருக்கிற சர்வன்ஸ் ஆன ஹண்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் சொல்றேன் இந்த விட்டாலி அப்படிங்கிறது அந்த சாக்குராக்கு வேக்சினை போட்டு ஸ்லேயரா மாத்தினவன். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா உங்களுக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்ப பிரசிடென்ட் ஹார்வி இருந்துட்டு இதுக்குள்ள என்ன தப்புன்னு கேக்குறப்ப அவன் வந்து அவ்வளவுதான் நான் பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்குள்ளேயும் நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் ரொமான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு பேசுங்களேன். இந்த மாதிரி ஒருத்தன் ஸ்ட்ராங்கானவன் நம்ம ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி வந்தா என்ன சந்தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து எதுக்கு இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு அம்மா விளையாட்டு தான் சொன்னேன் ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இருந்துட்டு நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எதுவும் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியுது அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு சரி டைம் வரப்ப நானே எல்லாம் சொல்றேன் ஆனா நீ நடந்த எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வச்சுக்கோ என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அங்க ஆன்டி சாவேஜ் ஆபரேஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போற குவான் சிட்டியோட மவுண்டனோட மேப் வச்சுட்டு கிட்டத்தட்ட அங்க ஒரு 50 சாவேஜ் இருக்கும். நம்ம பேஸ் கேம்ப் இருக்கிற இடத்துல பிறந்த ஒரு பொண்ணு நம்ம அகாடமில இருக்கா அவளே கூட்டிட்டு வந்திருக்கோம். அவன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்ம கூட 3 ஹண்டர் சண்டை போட்டாங்களே அவ
அவங்களும் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவன் கூட ஏற்கனவே சண்டை போட்ட உங்க 4 பேத்தையுமே இங்க வர வச்சிருக்கோம். இது லீசா முடிவு பண்ணது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா சிஓ ஜூடாரே முடிவு பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போறத நினைச்சு அந்த ரேட்டியா இருந்துட்டு எக்ஸைட் ஆயிட்டே போயிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் ஒரு பொண்ணு நம்ம எமிலியா வந்துட்டு, பிரின்சஸ் எமிலியா, நான் உங்களை இங்க பாப்பேன் நினைச்சேன், பையன் ட்ரெஸ் போட்டா நான் ஏமாந்துருவேனா அப்படின்னு பிரின்சஸ்னு சொல்றா. அப்ப ஹயோட்டோ இருந்துட்டு இது என்ன பிரின்சஸ்னு சொல்றா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு இருந்துட்டு அம்மா முதல்ல நீ யாரு அப்படின்னு கேட்க, எமிலியா இருந்துட்டு நீ யாருன்னு கேட்க முன்னாடி முதல்ல உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட பேரு கிளாடியா, நான் பிரிட்டானியா எம்பையரோட யூனிஃபைட் ஆர்மில இருக்கிற ஒரு அபிஷியல் ஸ்லேயர், அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் எமிலியாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்குள்ள அவர் பிரின்சஸ் எமிலியா ப்ளீஸ் கூடன்பர்க் வந்துருங்களேன், அங்க இருக்கிற எல்லாரும் ஹிடன் பிரின்சஸோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ இதுதானே ஹிடன் பிரின்சஸ்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, எமிலியா இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, நான் 10 வருஷமா உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப என்னோட பேரு எமிலியா ஹெர்மிட் தானே சொன்னேன், இல்ல என்னோட உண்மையான பேரு எமிலியா கூடன்பர்க், நான் கூடன்பர்க் ராயல் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பிரின்சஸ், இதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் 3rd லைன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த கிளாடியா இருந்துட்டு திரும்பி வந்துருங்களேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் வர மாட்டேன், நாங்க வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த கிளாடியா இருந்துட்டு நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு அப்படிங்கிறப்ப, இல்ல கிளாடியா உன்னோட லவ்வை விட நான் ஹயோட்டோ மேல வச்சிருக்கிற லவ் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்ப, கிளாடியா இருந்துட்டு ஓ அப்ப எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமா, அப்ப கிசராகி ஹயோட்டோ என் கூட ஒரு டூவல்ல ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்றேனே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, அந்த கிளாடியா இருந்துட்டு நான் ஜெயிச்சனா பிரின்சஸை என் கூட கூட்டிட்டு போயிருவேன், நீ ஏதாச்சும் லக்ல ஜெயிச்சிட்டனா அவங்க இங்கே லிட்டில் கார்டன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துக்கு இந்த இடத்துலயே பிறந்தா அப்படின்னு இவங்க ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட தங்கச்சி இருந்து இது என்னோட ஃபேமிலி டோஜா தான், நீ ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப எமிலியாவும் ஜெயிச்சிரு ஹயோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த கிளாடியா இருந்துட்டு யார் மேல ஃபர்ஸ்ட் அட்டாக் படுதோ அவங்க தோத்துருவாங்க, 100 யூஸ் பண்ணக்கூடாது, எனர்ஜியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கிளாடியோட ஃபர்ஸ்ட் அட்டாக் ஹீரோ தடுக்க, கிளாடியா இருந்துட்டு பரவாயில்ல ஏதோ லக்ல தடுத்துட்ட பாருங்க பிரின்சஸ் இவன் எப்படி அடிச்சு ஓட ஓரம் பாருங்க அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு இவளை பார்க்காம ஹயோட்டோ பத்தி நீ ரொம்ப கூல் அப்படின்னு சொல்ல, கிளாடியா இருந்துட்டு என்ன பண்ணி எங்க பிரின்சஸை மயக்கி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கண்டிப்பா பிரின்சஸ் உங்க கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பனை வச்சு சூறாவளியெல்லாம் உருவாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ காமா இருக்கான். காமா இருந்துட்டு அந்த சூறாவளிகளுக்கு இடையில வர அவரோட அட்டாக்க தடுக்க அந்த வெப்பன் வந்துட்டு போயிட்டு அவன் மண்டலே இடிச்சிருது. ஆனா எமிலியா இருந்துட்டு நம்ம ஹயோட்டோ கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கிளாடியா எந்திரிச்சிட்டு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா பண்ண, இது பெஸ்ட் ஆஃப் 3 தானே அப்படின்னு கேட்க, அவங்க இருந்துட்டு நீ அப்பலாம் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்ல, இவன் அட்லீஸ்ட் பெஸ்ட் ஆஃப் 5 வச்சுக்கலாமா இல்ல ராக் பேப்பர் சீசராச்சும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹயோட்டோ இருந்துட்டு ஒரு தடவை அவனோட ஹோம் டவுனுக்கு தான் போயிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப, எமிலியா இருந்துட்டு இல்ல நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த கிளாடியா இருந்துட்டு ஹயோட்டோ உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா பிரின்சஸ் நான் காப்பாத்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹயோட்டோ இருந்துட்டு இன்னுமே என்னால நீ ஒரு பிரின்சஸ்ங்கிறத நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப, அவர் இருந்து நல்லா இருக்கட்டும் எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப, அந்த இடத்துல தான் இவங்க கூட 3 ஹண்டர்ஸ் சண்டை போட்டாங்கல, அதுல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அதோட எபிசோட முடிச்சாராங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட குரூப்புக்கு என்னதான் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்னைக்கு மதியம் கிளம்பி போயிட்டு அந்த மவுண்டன் ஏரியால கேம்ப் போட்டு நாளைக்கு சாயந்தரம் திரும்பி வரணும், அதுக்குள்ள எவ்வளவு சாவேஜ் முடியுமோ அவ்வளவு கொல்லணும். அப்ப அந்த கார்டியா இருந்து எமிலியா நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எமிலியா இருந்துட்டு என்ன எமில்னு கூப்பிடு, அது மட்டும் இல்லாம டீமை யார் இப்படி சேர்த்தது அப்படின்னு கேட்க, அந்த கார்டியா இருந்துட்டு இங்க பாரு ஹயோட்டோ நேத்து ஏதோ உன்னோட விளையாட்டுல நான் தோத்து போயிட்டேன், ஆனா என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இன்னைக்கு நீ பாப்ப அப்படிங்கிறப்ப, ஹீரோ இருந்துட்டு விளையாட்டா நீ தானே சண்டை போலான்னு சொன்ன அப்படிங்கிறப்ப, பிரசிடென்ட் இருந்துட்டு சும்மா எமில் கிராஸ்போர்ட உங்களோட ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டே இருக்காத, உங்களோட கன்சர்ன் எங்களுக்கு புரியுது, ஆனா எங்களோட லிட்டில் கார்டனுக்கு எமில் கிராஸ்போர்ட் ஒரு முக்கியமான அசெட், சோ அவ இங்கதான் இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டானா நாங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணி அவளை இங்க இருக்க வைப்போம், இனிமேல் ஒன்னும் ஒர்க் பண்ண போறாங்கறனால நம்ம கூட எந்த சீக்கிரட்டும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வராங்க, லிடி இருக்கால அவளோட டீம் தான் அது, அதுல ஃப்ரெட்டி அதுக்கப்புறம் இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவ இருந்துட்டு இது கதையில வர என்னோட ஹரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, ரேடியா இருந்து காலை போட்டு மிதிச்சாரா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறதுக்கான ஹெலிகாப்டர்ஸும் வந்துருது. பிரசிடென்ட் இருந்துட்டு இங்க பாரு லியோ என் கூட வரலனாலும் நீயும் எங்களை மாதிரி ஒரு ஸ்லேயர்ஸ் தான், உன நாங்க பேக்கப்காக நம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மவுண்டனுக்கு போயிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருந்துட்டு அவளோட பஸ்டர் கேனனை வச்சு ஒரு சாவேஜா போட்டு தள்ளுறா. அடுத்து இன்னொரு சாவேஜ் வரப்ப கார்டியா இருக்கால அவ இருந்து அவளோட 100 யூஸ் பண்றா. ஹயோட்டோ இருந்து இவளோட 100 என்ன அப்படின்னு கேட்க, எமிலியா இருந்துட்டு நீ ஏன் பாப்ப அப்படின்னு சொல்ல, அவ ஹீரோ கூட போன எபிசோட்ல சண்டை போறக்கு ஒரு வெப்பன் வச்சிருப்பாளே அதே மாதிரி அவளோட 100 வெப்பனுமே இருக்கு. அப்ப அந்த கார்டியா இருந்துட்டு கடைசி ப்ளோவை நம்ம எமிலியாவை பண்ண சொல்ல, எமிலியா இருந்து நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணிட்டு கடைசி அட்டாக எமிலியா பண்ணி அந்த சாவேஜோட கதையை முடிச்சிடறா. அப்ப கார்டியா இருந்துட்டு நல்ல வேலை பண்ண எமிலியா, எப்படி ஹயோட்டோ விட நான் தானே உன் கூட நல்ல டீமா இருக்கேன் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு என்ன எமிலியா இல்ல எமில்னு கூப்பிடு, அது மட்டும் இல்லாம இதுக்காக என்ன கடைசி ப்ளோ பண்ண வச்சியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் தேடி பாக்குறப்ப அங்க வேற எந்த சேவேஜும் இல்ல. பிரசிடென்ட் நின்று இதெல்லாம் பிராக்டிஸ் நினைச்சுக்கோங்க, நம்மளால எவ்வளவு சாவேஜ முடியுமோ அவ்வளவு சாவேஜ கொள்ளணும் அப்படின்னு சொல்றா. அப்ப இது எல்லாத்தையுமே இவங்க கூட சண்டை போட்ட அந்த 3 ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு என்ன வழக்கத்தை விட ஸ்லேயர்ஸும் நிறைய சாவேஜஸும் ஒரே இடத்துல இருக்கு, இதனால நமக்கு தான் நிறைய ட்ரெஷர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதோட கோர் இருக்கும்ல அதானே இவங்க திருடுறாங்க அதை சொல்றாங்க. இவங்கள ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா என்ன பேர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கைஸ். அதனால இவங்க ஹண்டர் அப்படிங்கறதுனால அவங்க உட்காந்து இருக்கிறதா இவங்களோட அக்கா, அதனால அவ ஹண்டர் அக்கா, இவ ஹண்டர் தங்கச்சி,
அவன் ஹண்டர் தம்பி இப்படியே வச்சுக்கலாம். அதே நேரத்துல அங்க லிடியோட குரூப் இருக்குல்ல, அதுல ரேட்டியாவும் அதுக்கப்புறம் ஆலி அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு சேர்ந்து ஒரு சாவேஜை தோக்கடிக்கிறாங்க. ஆனா லிடியன்ட்டு அவங்க பவரை அதிகமா யூஸ் பண்றாங்க, அந்த எனர்ஜியை கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பரவாயில்ல மொத்தம் இன்னைக்கு 5 சாவேஜஸ் கொண்டிருக்கும் அப்படிங்கிறப்ப கார்டியா இருந்துட்டு இந்த அயடோவால ஒண்ணு கூட கொல்ல முடியல, இந்த எமிலியா சாப்பிடு அப்படிங்கிறப்ப அவளும் சாப்பிட்டு, ஆனா எங்க நீதான் எல்லாத்தையுமே கொன்னறியே அப்படிங்கிறப்ப ஹைடர் பரவாயில்ல நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சு ஹெல்ப் பண்றல அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்து எவ்வளவு நல்ல மனசு அப்படிங்கிறப்ப கார்டியா இருந்துட்டு எதுக்கு இப்ப ரொம்ப நல்ல மாதிரி எல்லாத்தையும் காமிச்சுக்கிற அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து அந்த இடத்துல மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. சரி தூங்க போலாம்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிஞ்சு ஒரு டீம் தூங்கட்டும், ஒரு டீம் காவலுக்காகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எமிலியா இருந்துட்டு நான் ஹைட்டோ கூடவே இருக்கேன், மத்தவங்கள போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் நீங்க 2 பேர் தனியா இருக்கிறது ஆபத்து, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட கிளாடியாவும் ஆமா ஆமா அவன் ஒரு பையன், அவன் கூட இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது, அப்புறம் எமிலியா ஏதாச்சும் மான்ஸ்டர் வந்தா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில எமிலியாவை வைஸ் பிரசிடென்ட் கூட போட ஹைட்டோ கூட இல்லாம வைஸ் பிரசிடென்ட் கூட இருக்கணும் அப்படிங்கிறப்ப எரிக்கா இருந்துட்டு நடந்து போச்சு, கேம்ப் ஃபயரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தூக்கமே வரல, அவன் இருந்துட்டு அப்படியே பிரசிடென்ட்டா பாத்துட்டு இருக்க. அவ இருந்துட்டு ஹைட்டோ தூங்குறதும் பார்ட் ஆஃப் த மிஷன் தான், பொறுப்பா தூங்குனாதான் நீ ஒரு ஸ்லேயர்ங்கிறதுக்கே அர்த்தம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எரிக்கா லைட்டா மழை பெஞ்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு. இங்க வந்து எல்லா ஸ்லேயர்ஸுமே மொத்தம் இது வரைக்கும் 42 சாவேஜ கொன்னதா HQல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எமில் வா போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவை தூங்குறதுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வானம் அழகா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப ஹைட்டோ ஆமா என் சிஸ்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவ நிறைய இடத்துக்கு போக மாட்டா, அவளும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் போல, நானுமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரிலாக்ஸா இந்த மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கேன், அதுக்காக தான் நம்ம ஃபைட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த கிளாடியா வந்துட்டு சாரிப்பா உங்களோட டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க, நீங்க 2 பேரும் ஏதோ ரொமான்டிக் மூவில லவ்வர்ஸ் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல கிளாடியா சரி நான் சொல்ல வந்தது என்னன்னா அந்த லேக் பக்கத்துல ஒரு பெரிய ஷேடோ போச்சு, அது சாவேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் அங்க போய் செக் பண்றீங்களா, நான் இங்கே இருக்கேன், ஏதாச்சும் ஆபத்துனா போயிட்டு எரிக்காவையும் எமிலியாவையும் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப கிளாடியாவும் சரி அப்படியே அங்க போயிட்டு அந்த இடத்துல சாவேஜ் இல்லனாலும் நீங்க லவ்வர் 2 பேரும் அந்த தண்ணியில அழகா உங்களோட டேட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் ஒன்னும் இதெல்லாம் டேட் கிடையாது, இது எங்களுக்கு கொடுத்துருக்கிற மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கிளாடியா இருந்துட்டு நான் பிளான் போட்ட மாதிரியே நடக்குது, நான் சொன்னதை நம்பிட்டாங்க போல, அந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கு அந்த ஹயட்டோ மேல ஏதோ லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், சோ அவங்க 2 பேரும் கோத்து விட்டா அந்த ஹயட்டோர்ன்ட்டு எமிலியாவை எந்த தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹண்டர் அக்கா இருக்கால அவ என்னமோ ஒரு டிவைஸ் ஆன் பண்ணி விடுறா. அப்ப உண்மையுமே அந்த இடத்துல சாவேஜ் இருக்கு, பிரசிடென்ட் கம்யூனிகேட் பண்ண பார்த்தாலும் அவங்களோட டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் ஆகல, சோ பிரசிடென்ட்டே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவளோட கேனனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளோட பஸ்டர் கேனனை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போனா அங்க அந்த இடத்துல அவ வலிக்கு விழுந்தறா. அப்ப அந்த சாவேஜ் அட்டாக் பண்ண வர அதை கையை வெட்டி பிரசிடென்ட் ஹீரோ காப்பாத்திட்டு அவனோட ஸ்வாட வச்சு அதோட கோரையுமே உடைச்சாரான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் நான் வலிக்கு விழுதுனா அதை ஈஸியா சமாளிச்சிருப்பேன், இருந்தாலும் ரொம்ப நன்றி ஹயாட்டோ, அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு, இதோட என்னால திரும்பி போக முடியாது, இதை கழுவிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த லேக்குக்கு போய் பாக்குறாங்க. அது ரொம்பவே அழகா இருக்கு. அங்க எமிலியா இருந்துட்டு எனக்கு தூக்கமே வரல, நான் ஹயாட்டோ கூட கொஞ்சமாச்சும் பேசி ஆகணும் அப்படிங்கிறப்ப கிளாடியா அங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. இவர் இருந்துட்டு மத்த 2 பேரும் எங்க அப்படின்னு கேட்க கிளாடியா சொல்லவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவங்க 2 பேரும் தனியா டேட் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னை துரத்தி விட்டுட்டு அந்த ஏரிக்கு தனியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறான். அங்க இருந்துட்டு பிரசிடென்ட் துணியெல்லாம் கழட்டிட்டு இறங்க ஹீரோ இருந்துட்டு தண்ணி குளிர்தா அப்படின்னு கேட்க அவர் இல்ல இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற மேக்மா காரணமா இந்த தண்ணி சூடா ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க எமிலியா இருந்துட்டு நான் அவங்க தனியா போயிருப்பாங்க நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல கிளாடியா இங்க பாரு எமிலியா அந்த மாதிரி ஏமாத்துறேன் உனக்கு தேவையே கிடையாது, பேசாட்டு நம்ம ஊருக்கே வந்துறேன் அப்படிங்கிறப்ப எமிலியா முடியாது, அவன் என்ன ஒன்னாவேவா இருக்க போறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக திரும்பி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அங்க பிரசிடென்ட் வேரியன்ட் பவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க ஹைடர் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு சண்டையில நான் அதை யூஸ் பண்ணவே இல்ல, ஆக்டிவேட் ஆகல, அதனால எனக்கு என்னன்னு கரெக்டா சொல்ல தெரியல, அது மட்டும் இல்லாம யூஸ் பண்றப்ப என்னோட சென்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கு, டைம் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி தானே இருந்திருக்கும், என்னோட சிஸ்டர் லீசா அவளு வேரியன்ட் தானே, ஆனா அவ உங்க 2 பேர் மாதிரி கிடையாது, அவ கருவுல இருக்கும் போதே அவளுக்குள்ள அந்த வேக்சினை போட்டு விட்டாங்க, அதனால பிறக்கிறப்பே அவ ஒரு வேரியன்ட் ஸ்லேயர் தான் அப்படின்னு சொல்ல ஹைடோ யாரு அந்த விளையாடியா சயின்டிஸ்ட் அப்படி பண்ணாலா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் இல்ல அப்ப வெறும் அவ அசிஸ்டன்ட் தான், இது எல்லாத்துக்கு பின்னாடி இருந்தது லெனி சார்வே அப்படிங்கிறவங்க, அதாவது எங்க அம்மா போர்ல கடவுள் எல்லாத்தையும் தோக்கடிக்க இது தேவைன்னு சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே என்னோட சிஸ்டர் சின்ன வயசுலயே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தா, ஆனா ஒரு நாள் என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு விதமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணா, அதுக்கப்புறம் அவ அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கா, அவ தூங்குற மாதிரி இருந்தாலும் உடம்புல இருந்து நிறைய எனர்ஜி வெளியே வந்துட்டு இருக்கு, அதனாலதான் லிட்டில் கார்டனே இயங்கிக்கிட்டு இருக்கு, இப்ப அவ தான் லிட்டில் கார்டனோட இல்ல என் அண்ணனோட ஒரு சீக்ரெட் வெப்பன், அந்த லிட்டில் கார்டனுக்கு கேப்டன் ஆனதே எங்க அண்ணன் அவளை வச்சு எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா அவ என்னோட பசிவ் சிஸ்டர், நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கேன்ல, நான் பாக்குறதுக்கு ஏதோ நாயத்துக்காக போராட மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே என்னோட ஃபேமிலி மேட்டர் தான், சரி சொல்லு நான் இதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு உனக்கு கேட்கறப்ப என்ன பிரசிடென்டாவோ இல்ல கேப்டனாவோ பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு கேட்க அப்ப ஹயட்டரன்ட் அப்படிலாம் இல்ல, நான் என்னோட சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்காக தான் ஸ்லேயரா மாறினேன், இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களோட ரீசன்காக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க பண்றது எனக்கு தப்பா தெரியல, நான் ஸ்லேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், என்னால மக்களோட முகத்துல சிரிப்பை உண்டாக்க முடியுது, சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா என்னோட பவரை யூஸ் பண்ணி என் உயிரை கொடுத்து நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ல
பிரசிடென்ட்டும் அதான் வாசனா கண்டிப்பா அவனோட 100 அதை நிறைவேற்றும். இதே மாதிரி லிட்டில் கார்டனுக்காகவும் நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. இவ்வளவு எமர்ஜென்சி காலா அப்படின்னு போயிட்டு வலிக்கு அவன் மேல ட்ரெஸ்ஸே இல்லாம விழுந்துடுறான். இவனும் செஸ்ட் அங்கங்கன்னு கை வைக்க அவ இருந்துட்டு நீ ட்ரெஸ் இல்லாம பாத்துட்டல அதெல்லாம எங்கேயே கை வச்சிட்டல அப்ப நீ கேக்குறா எப்படிதான் இந்த மாதிரி அனிமேல மட்டும் இத்தனை தடவை வலிக்கு விடுறாங்கன்னே தெரியல. அப்ப ஹீரோவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அவர் இருந்து இதுக்கான பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜால்டேன் அப்படிங்கிறவனா இவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கான். அவன் இருந்துட்டு மொத்தம் 3 ஹண்டர்ஸ் திடீர்னு எங்க இருந்தும் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பிரசிடென்ட் 3 ஹண்டர்ஸ்னா அன்னைக்கு வந்தா இல்ல அவங்க தான் காலையும் ஜாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஃப்ரிட்ஸுக்கு இருந்து ஒரு எமர்ஜென்சி பிளார் வருது. இப்ப பிரசிடென்ட் நீ கேம்ப்ல உள்ளவங்களை அலர்ட் பண்ணு நான் போறேன் அப்படிங்கிறப்ப தனியாவ போறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா நான் பிரசிடென்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அங்க ஃப்ரிட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க அடிச்சு போட்டுருக்காங்க. இன்னும் லிடி மட்டும் நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேரியன்ட் பவரை யூஸ் பண்ணி லிடியை அடிச்சு போட்டுட்டு ஒரு டிராஃபியா அவனோட 100 எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் வந்துட்டு அவங்க அட்டாக் பண்றா. அப்ப இவங்க இருந்து பரவாயில்ல பெர்ஃபெக்ட் குயினே இங்க வந்திருக்கா போல அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு பரவாயில்ல என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் லிடி கடைசி வரைக்கும் சண்டை போட்டுருக்க ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க விச்சாலியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒழுங்கா சொல்லுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கும் நான் கேரண்டி தரேன். உங்களுக்கான இன்ஃபர்மேஷனே தரேன். இல்லன்னா நான் வேற மெத்தட ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்துட்டு அட்டாக் பண்ண வர இவர்ட்டு இவரோட கேனனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு நீங்க என்னதான் வேரியன்ட் பவர் வச்சிருந்தாலும் என்னோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டுக்கு எதிராக உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய பேர் வருவாங்க ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல மழை பெய்யுது. உடனே அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு இங்க பாருங்க லக்கு நம்ம சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த பிரசிடென்ட் இருந்துட்டு அவங்களோட பவர்ஃபுல்லா இருக்கிறப்ப அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கும். அதனால அவ பவர் குறைஞ்சிருக்கும். அந்த ஹண்டர் அக்கா இருக்கால அவ கண்ணு மூலியமா தானே வெப்பன்லாம் உருவாக்குவா. அவ தங்கச்சிக்கு 2 வெப்பன் உருவாக்கி கொடுக்க அதை வச்சு பிரசிடென்ட் அட்டாக் பண்றாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா அவள அட்டாக் பண்ணாம அவளோட வெப்பன் அட்டாக் பண்றாங்க. அடுத்து அந்த ஹண்டர் தம்பியும் வந்துட்டு அவனோட வெப்பனை வச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட்டை அடிச்சு போட்டுட்டு இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவளை கொல்றதுக்காக போறப்பதான் ஒரு செயின் வந்துட்டு அந்த ஹண்டர் தம்பியை புடிச்சிருது. பார்த்தா அந்த வைஸ் பிரசிடென்ட் எரிக்கதை வந்துட்டு ஏன் செயின்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ எமிலியா அதுக்கப்புறம் கிளாடியா அவங்களும் வந்துடுறாங்க. அப்ப பிரசிடென்ட் ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு நாங்க எத்தனையோ தடவை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த எனர்ஜி செயினையே பிச்சுட்டு தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஹண்டர் அக்கா இருக்கால அவர் அவ பவர் மூலியமா நம்ம பிரசிடென்ட்டோட வெப்பன் மாதிரி உருவாக்கி இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்புறம் அந்த ஹண்டர் தம்பி கூட நம்ம ஹீரோ ஹயாட்டோ இருக்கால அவன் தான் போயிட்டு சண்டை போடுறான். அங்கிட்டு அந்த ஹண்டர் தங்கச்சி கூட நம்ம எமிலியா சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் இந்த தடவை அவளோட 2 வெப்பனையுமே அங்க செவுத்துல குத்தி வச்சுட்டு இங்க பாரு ஒழுங்கா அவனோட வெப்பனை விடு இல்லனா நீ அங்க அப்படியே தான் இருக்கணும் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்ல அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்துட்டு பேசுறதை விட்டுட்டு என்னோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிறப்ப எமிலியாவும் சரின்னு சொல்லிட்டு அவளை வயிற்றுலயே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட அந்த ஹண்டர் அக்கா அட்டாக் பண்ண வரப்ப டக்குன்னு எமிலியா போயிட்டு அவளோட அந்த வெப்பன் எல்லாத்தையுமே குத்தி அது எல்லாத்தையுமே வெடிக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் இவளோட வெப்பனை மாதிரி உருவாக்கலான்னு பார்த்தா எமிலியா இருந்துட்டு உன்னால இமீடியட்டா பார்த்த ஒரு வெப்பனை உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உன் கண்ணை இப்ப நான் தோண்டி எடுத்துட்டேன்னா உன்னால திரும்பி வெப்பனே உருவாக்க முடியாது. உனக்கு எதுக்கு அந்த கண்ணு இப்ப தேவைப்படுது வெப்பனை உருவாக்குறதுக்கா? இல்ல கண்ணுங்கிறது இந்த அழகான உலகத்தை நம்ம பாக்குறதுக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த உலகம் அழகானதே கிடையாது. இது ரொம்பவே ஒரு மோசமான உலகம். இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வீக்கா இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த உலகத்தை நாங்க மாத்த போறோம். இங்க எல்லாருமே சுதந்திரமா வாழணும். அதனால எங்க வழியில நீங்க குறுக்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஹயோட்டோவுக்கு நிறைய விஷன் தெரியுது. என்னன்னு பார்த்தா இவங்க அக்கா தம்பியில 3 பேர் இருக்காங்களே இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல ஸ்லேவா வேலை செஞ்சிருக்காங்க. அதுவும் நிறைய குழந்தைங்களோட. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து எப்படியோ வெளியே தப்பிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே தப்பிச்சு அங்க இருந்து போயிட்டு இருக்கிறப்பதான் அந்த ஹண்டர் அக்கா இருக்கால அவ தடிக்கு கீழே விழுந்து அவளோட கண்ணுல அடிபட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சயின்டிஸ்ட் விச்சாலையும் பாத்துருக்காங்க. அவதான் இருந்துட்டு இவளோட கண் பார்வை சுத்தமா போயிருச்சு. ஆனா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு அந்த இடத்துல என்னால தர முடியும். அதுதான் பவர். இந்த பவரை வச்சு நீங்க ஆசைப்படுற உங்களோட சுதந்திரத்தை பெறலாம் அப்படின்ட்டு சாக்குறதுக்கு போட்ட அதே அந்த வைரஸ் வேக்சினை இவங்க 3 பேத்துக்கு போட்டிருக்கா. ஹயோட்டோக்கு இதெல்லாம் தெரிஞ்சோன்னு இதுல என்னது இவனோட மெமரிஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு உனக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு இருக்கு. என்னோட 100ஓட பவரை வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல இருக்கிற ஸ்மைல நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த இடத்துல என்னால தோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டை இப்ப அன்லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு இந்த உலகத்தை நான் பெட்டர் பிளேஸா மாத்தணும். இங்க இருக்கிற யாருமே ஹர்ட் ஆக கூடாது. அதுக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் தம்பி அட்டாக் பண்ண அவன் இருந்துட்டு இதெல்லாம் வெறும் கனவுல மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஒருத்தவங்க உண்மையாலுமே இது ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் தம்பியை கம்ப்ளீட்டா அடிச்சு போட்டுறான். ஆனாலுமே அவன் தட்டு மாதிரி எந்திரிச்சு இல்ல இனிமேல் என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேரியன்ட் பவர் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோ கூட சண்டை போறான். ஆனா ஹீரோ மறுபடியும் அடிச்சு போட்டாரான். அப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு போது நிறுத்து இதுக்கு மேலே உன்னோட வேரியன்ட் பவரை நீ யூஸ் பண்ணனா உன்னோட பாடி தாங்காது அப்படின்னு சொல்ல அந்த ஹண்டர் தம்பி இருந்து அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு சாவேஜ் வருது. ரொம்பவே பெருசா இருக்கு. அதுவும் இது வரைக்கும் இவங்க பார்க்காத மாதிரி டிராகன் மாதிரி இருக்கு. அது அங்க இருக்கிற அந்த ஸ்குவாடோட கேம்ப் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிரசிடென்ட் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு அவங்க திருடின ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்க ஒரு ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. இந்த சண்டையை நீங்க இப்பயே நிறுத்திருங்க. அதுக்கு பதிலா உங்களுக்காக அந்த சாவேஜை நாங்க தோக்கடிக்கிறோம். அது
தோக்கடிச்சு அதோட கோரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹைட்டோ வந்துட்டு வேணாம், இதுக்கு மேல உன்னோட வேரியன்ட் பவரை யூஸ் பண்ணாத, உன்னால தாங்க முடியாது அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு வாயை மூடு, எங்களுக்கு இது தேவை, கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அட்டாக் பண்றான். ஆனா அது மேல பேரியர் இருக்கு, என்ன பண்ணி அந்த பேரியர் அவனால உடைக்க முடியல. அவனோட அக்கா கூட சொல்றா வேணாம் அப்படின்னு, ஆனா அவன் கேட்காம என்னால முடியும், ஏன் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப அது இருந்துட்டு திருப்பி இவனை அட்டாக் பண்ணிருது. அதுல அவன் தூரமா போய் விழுகிறப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு மின்னல் வேகத்துல போயிட்டு அவனை பிடிச்சாரான். அப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு எதுக்காக நீ என்ன காப்பாத்துன அப்படின்னு கேட்க ஹைட்டோ இருந்துட்டு நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, இந்த உலகத்துல யாருமே ஹர்ட் ஆக கூடாது, அதுக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு அப்படின்னா என் சிஸ்டர்ஸையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சாவேஜ் இருந்துட்டு இவங்க அட்டாக் பண்ண போறப்ப பிரசிடென்ட் அவரோட பஸ்டர் கேனன் வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த பேரியர் தடுத்துருது. அப்ப எமிலியா இருந்துட்டு பிரசிடென்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நம்ம வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணா கண்டிப்பா அதோட பேரியரை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் சரின்னு சொல்றா. ஆனா எரிக்கா இருந்துட்டு நம்ம 2-3 பேர் அட்டாக் பண்றதை விட இங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு ஆனா நம்மளால தான் மத்தவங்கள கம்யூனிகேட் பண்ணவே முடியல, ஜாம் ஆயிருக்குல அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் நின்னுட்டு ஹண்டர்ஸ் நீங்க தானே எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஜாம் பண்ணீங்க, அந்த ஜாமிங் டிவைஸ் எங்க இருக்கு, நீங்க சொல்லாம இந்த சாவேஜ் நம்மளால தோக்கடிக்கவே முடியாது சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த அக்கா ஹண்டரும் அவனோட தங்கச்சி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த ஜாமிங் டிவைஸை ஆஃப் பண்ணிரா. உடனே பிரசிடென்ட் இருந்துட்டு அங்க லிட்டில் கார்டன் கான்டாக்ட் பண்ண சொல்லி சார் கிட்ட பேசினா சார் இருந்துட்டு என்ன கேம்பிங்ல எல்லாம் ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க அவன் நடந்ததெல்லாம் சொல்ல சார் இருந்துட்டு நான் லீசாட்ட கேட்டேன், அங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணா அந்த பேரியரை கண்டிப்பா உங்களால உடைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும் அங்க இருக்கிற ஸ்லேயர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல அங்க லியூ இருக்கல கண்ட்ரோல் சென்டர்ல அவளோ நம்ம மிஷனுக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் இருந்துட்டு ஓகே ஸ்லேயர்ஸ், லிட்டில் கார்டனோட குயின் உங்க எல்லாத்துக்குமே இப்ப நான் கமாண்டரா இருக்க போறேன், அதுக்கப்புறம் ஹைட்டோ கிசராகி நீ தான் அதுக்கு கடைசி ப்ளோ கொடுக்கணும், எல்லாரும் தயாராகுங்க அப்படிங்கிறப்ப அந்த சாவேஜ் கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி பஸ்ட் ரீடிங் வருது. சோ அதனால எல்லாருமே ஒன்னா அதை அட்டாக் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அதோட பேரியரை அவங்களால உடைக்க முடியல. அப்ப சார் இருந்து டெலிசா என்ன சொல்றானா போதுமான ஃபயர் பவர் இல்லையா, கடைசி நேரத்துல யாருக்காச்சும் அடிபட்டு இருக்கணும், இருந்தாலும் அதை தோக்கடிக்கிறதுக்கு கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேற எந்த ஆப்ஷனும் இல்லங்கிறனாலதான் இதை நான் சொல்றேன். ஹைட்டோ கிசராகி அவனோட வேரியன்ட்டை பிரசிடென்டோட உடம்புக்கு ஷேர் பண்ணா அது தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு ஷேர் பண்ணணுமா அது எப்படி அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எமிலியா இருந்துட்டு முடியவே முடியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப எரிக்கா இருந்துட்டு ஆமா ஆமா எங்க பிரசிடென்ட் எப்பவுமே பியூரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப சார் இருந்துட்டு ஆனா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, என்னது இது கொஞ்ச நேரம் உடம்புல இருந்தாலுமே எதிர்காலத்துல இது என்ன சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும் தெரியாது அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் பரவாயில்ல இந்த சாவேஜை தோக்கடிக்க தான் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்போ சார் இருந்துட்டு முழுக்க முழுக்க இது உன்னோட முடிவு தான் ஹைட்டோ அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு கிஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லு ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப ஹைட்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் அதை அட்டாக் பண்ற மாதிரி எனர்ஜி பஸ் டிடெக்ட் ஆகுது. அதனால எமிலியா இருந்து சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை கிஸ் பண்ணிடுறான். பிரசிடென்ட் இது என்ன ஒரு வாமான ஃபீலிங் அப்படியே உடம்புக்குள்ள போற மாதிரி இருக்கு, இதுதான் ஹைட்டோட பவரா, எனக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் எல்லாம் ரெடியா இருங்க நம்ம இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதோட பேரியர் அட்டாக் பண்றதுக்காக அவங்களோட அட்டாக்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரே நேரத்துல அதை அட்டாக் பண்றாங்க. ஆனாலுமே அதோட பேரியரை தடுக்க முடியல. ஆனா பிரசிடென்ட் உடம்புல இப்ப வேரியன்ட் வைரஸ் இருக்குல்ல, சோ அதனால அவரோட பஸ்டர் கேனன் பவர் வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி அந்த பேரியரை உடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டோ தான் கடைசி ப்ளோவை கொடுக்கறதுக்காக போறப்ப என்னன்னாலும் சரி என்னோட கண்ட்ரோலை மட்டும் இழந்துடக்கூடாது, இப்பயும் சரி யாருக்கிட்டையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையை 2ஆ வெட்டி அதோட கோரையும் உடைச்சிடறான். அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்தாரான். அப்ப எமிலியா இருந்துட்டு ஹைட்டோ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு அவனை தேடிட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டு அவனை புடிச்சு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் இவங்களோட லிட்டில் கார்டன்ல வந்தவங்களுக்கு அடிப்பட்டதுனால லிட்டில் கார்டன்ல இருக்கிறவங்க அந்த மிஷின்ல இருந்து விலகிட்டாங்க. அப்ப எரிக்கா இருந்துட்டு பிரசிடென்ட் எனக்கு என்னன்னா அந்த ஹண்டர்ஸை நாம ஏன் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், உங்க அண்ணன் ஜூடார் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே, அது மட்டும் இல்லாம லிட்டில் கார்டன் நம்மளோட வீடு, நம்ம இவங்களை அங்க கூட்டிட்டு போறது நமக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க ஜூடார் இருந்துட்டு நிலாவை பார்த்து ரொம்ப அழகான நிலா அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சார் இருந்துட்டு ஹைட்டோ இப்ப நல்லா ஆயிட்டான், அவனோட வேரியன்ட் வைரஸ் இருந்துட்டு ஸ்டேபிளா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்ப எமிலியா இருந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண போக அவன் தங்கச்சியும் சாக்குரா வந்துடுறாங்க. அப்ப அவ இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, அவன் கண்ணுல தூசி இருந்துச்சா அதை ஊதி விட்டேன் அப்படிங்கிறப்ப அவனோட தங்கச்சி இருந்துட்டு அவன் கண்ணுதான் மூடி இருக்கே நீ கிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு சாச்சா நாங்க ஏன் அவெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு அதுவும் சரிதான் நீங்க 2 பேரும் பசங்க தானே அப்படின்னு சொல்றப்ப சாக்குரா மட்டும் தான் என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ எந்திரிச்சு எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எமிலியா இருந்துட்டு ஆமா நீ தோக்கடிச்சு நல்ல வேலை பண்ண எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த விட்டாலி சயின்டிஸ்ட் அவளோட லேப்ல அப்ப என்னோட 3 ஹண்டர்ஸும் திரும்பி வர மாட்டாங்களா, பரவாயில்ல அது பிரச்சனை கிடையாது, இனிமேலும் என்னோட திட்டத்துக்கு எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப அந்த கேப்சூலுக்குள்ள நிறைய கண்கள் தெரியுது, ஹண்டர்ஸா இல்ல சாவேஜஸான்னு தெரியல, என்னன்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபிட்ஸோட குரூப்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்களே, அதுல ஆலிங்கிற பொண்ணை ஒரு சாவேஜ் அடிச்சு போட்டுருது. அதுக்கப்புறம் வெண்டிங்கிற பொண்ணையும் ஒரு சாவேஜ் அட்டாக் பண்ண வருது. ஆனா அவ பாக்குறப்ப அதோட மண்டையில
மூளையில அதோட கோரே இல்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வித்தியாசமான இவளுக்கு சவுண்ட் கேக்குறப்ப அந்த விட்டாலி சயின்டிஸ்ட் வந்துட்டு அவளை அடிச்சு போட்டு பரவாயில்ல எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குரூப்பை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குரூப் இருந்துட்டு ஒரு ஐலாண்டுக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. அங்க இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் அந்த சார் சயின்டிஸ்ட் இருக்கல அவ எடுத்து தின்னறா. அதுக்கப்புறம் ஹைடா இருந்துட்டு அந்த ஹண்டர்ஸ் எங்க அப்படின்னு கேட்க பிரசிடென்ட் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சேஃபா அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. எவ்வளவுதான் விசாரணை பண்ணாலும் அவங்க உண்மையை சொல்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹெட் குவார்டர்ஸ் இப்போ அந்த விட்டாலியேட்டோட லேபையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க போய் அங்க பாக்குறப்ப அந்த விட்டாலி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல சார் இருந்துட்டு அவ என்ன ரிசர்ச் பண்றா அப்படின்னு போயிட்டு ரிசர்ச் மெட்டீரியல் எல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தா அவ தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றா. அப்ப பிரசிடென்ட் அந்த விட்டாலி வெளியே சுதந்திரமா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே அது பெரிய ஆபத்து தான். அதனால வரப்போற ஃபெஸ்டாக்காக செக்யூரிட்டிக்காக நிறைய கண்ட்ரில இருந்து ஸ்லேயர்ஸ் சேர்த்து ஒரு ஸ்லேயர்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹயட்டோ இருந்துட்டு ஃபெஸ்டாவா அது என்ன அப்படின்னு கேட்க லிடி இருந்துட்டு ஓ உனக்கு தெரியாதா இந்த லிட்டில் கார்டனை லான்ச் பண்ணதை வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். இது நம்மளோட அகாடமியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சாக்குரா இருந்துட்டு அப்ப செம்மையா இருக்கும் போது நான் ஒரு கான்சர்ட் நடத்த போறேன் ஃபெஸ்டிவல்ல எல்லாமே என்கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பனுமே இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப எரிக்கா இருந்துட்டு அந்த ஃபெஸ்டாக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் நமக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது, நிறைய விசிட்டர்ஸ் வர போறாங்க, அதனால நிறைய கிளீனிங் ரோபோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்லேயர் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களும் வராங்க. அதுல கிளாடியாவும் வரா. அவன் மிஸ் எமிலியா அப்படின்ட்டு வர அவர் இருந்துட்டு எங்க போனாலும் நீ விடவே மாட்டியா, அதுக்கப்புறம் இந்த எமில்னு கூப்பிட்டு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நான் உன பாக்கணும் தான் டாஸ்க் ஃபோர்ஸ்லயே சேர்ந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் குரூப்ல இருந்து அந்த வெண்டி இங்க வந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க இருந்துட்டு வா வெண்டி ஆலி எங்க அப்படின்னு கேட்க வெண்டி இருந்துட்டு தெரியல அந்த மிஷனுக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றா. ஆனா இவ கண்ணு முன்னாடி தான் ஸ்லேயர் அவளை அட்டாக் பண்ணுச்சு, எதுக்கு இப்படி சொல்றான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டாக்காக ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஏதோ மீட்டிங்லாம் வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாக்குரா இருந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறா. அப்ப ஹைட்டா வந்து கேரன் ரூமுக்கு போற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க சாரு இவனோட தங்கச்சி சாக்குரால இருந்து இங்க எதுக்கு வந்து அப்படின்னு கேட்க ஹைட்டா இருந்து நான் உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சாக்குரா இருந்துட்டு உன்னோட தங்கச்சி வரப்போற கான்சர்ட்ல பாட போறா, இவ்வளவுதான் நான் சீக்ரெட் வெப்பன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹைட்டா இருந்து இவளால முடியுமா, ஆனா அவ பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்காளே அப்படிங்கிறப்ப அவ கையில ஒரு 100 வச்சிருக்கா. சாக்குரா இருந்து இது டிவைன் கார்டு, இதை யூஸ் பண்ணா இவள என்ன மாதிரி வானத்துல பறந்து என் கூட ஜாலியா கான்சர்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ சாரு இருந்துட்டு நான் இவ்வளவு நாள் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்ல, அதனால அவளுக்கு 100 யூஸ் பண்ற அந்த அஃபினிட்டி வந்துருச்சு, என்னாலுமே நம்ப முடியல, இவளால கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சாக்குரா இருந்து இவ ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கேரன் இருந்துட்டு நானும் மக்களுக்காக என்னோட சிங்கிங் மூலமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், சாக்குரா எனக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி, ஆனா இதுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்ப ஹைடர்ன்ட்டு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு கேரன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹயோட்டாவை இங்கெல்லாம் இருக்கக்கூடாது நாங்க பிராக்டிஸ் பண்றப்ப கான்சர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லிட்டில் கார்டனோட ஃபெஸ்டாவையுமே நம்ம பிரசிடென்ட் தான் தொடங்கி வைக்கிறா. சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த இடத்துல செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிளாடியா இருந்துட்டு இங்க என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன் செக்யூரிட்டியா, நேரா ஃபெஸ்டாக்குள்ள போயிருந்தா எமிலியா கூட இந்தா இது சாப்பிடுறியா, இது நல்லா இருக்குன்னு ஊட்டிலாம் விட்டுருப்பனே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்போ வெண்டி இருக்கல அவ வந்துட்டு அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிற ரோபோட்டை எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த மெய் சர்வெண்ட் இருக்கல அவ இருந்துட்டு அந்த 3 ஹண்டர்ஸ்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஃபெஸ்டானால நிறைய சமைச்சிருக்கோம், அடுத்த தடவை உங்களுக்கு டெசர்ட் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு நம்ம அவங்க எனிமி ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நம்மள இப்படி விஐபி மாதிரி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்துட்டு இவங்க ட்ரிக்குலாம் நான் ஏமாற மாட்டேன், இவங்க நமக்கு எனிமி தான் அப்படின்னு சொல்றா. இவங்களோட 100 எடுத்திருக்காங்க, ஆனா அந்த ஹண்டர் அக்காவோட 100 எடுக்கல, ஏன்னா அவளால அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு. அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்து விட்டாலி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஸ்லேயர்ஸ் எல்லாம் நம்ம உலகத்தை கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க, அவங்க நம்ப கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க எமிலியா இருந்துட்டு ஹயோட்டோவை இங்க வா அங்க வா எல்லா இடத்துக்கும் போலாம் அப்படிங்கிறப்ப அவன் வந்து நமக்கு டைம் இருக்காது, இன்னும் கேரனோட கான்சர்ட் வேற நடக்க போகுது அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு கட்டி பிடிக்க ஹைட்டர் வந்து யாராச்சும் பாத்துற போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த ரேட்டியாவும் வைஸ் பிரசிடென்ட் எரிக்காவும் இருக்காங்க. மெய் ட்ரெஸ் போட்டிருக்கவும் எரிக்கா இருந்துட்டு இங்க பாருங்க இந்த ட்ரெஸ் நான் வேணும்லாம் போடல, அந்த லியர் வந்து ஹெல்ப் கேட்டா அதனால ஒரு ஹெல்ப்புக்காக அதை போட்டிருக்கேன், மத்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்து அதை போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோவை எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, அதுவும் முக்கியமா பிரசிடென்ட் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்து குடு குடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ரேட்டியா இருந்துட்டு ஏன் ஹைட்டோ ஏன் எங்க மேடு கஃபேக்கு வரக்கூடாது, எல்லாரும் கேட்டுக்குங்க 2 மாஸ்டர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு சொல்ல அங்க நிறைய மெய் ட்ரெஸ் போட்டு பொண்ணுங்க இவங்களை வெல்கம் பண்றப்ப ஹயட்டோ இருந்துட்டு இது அமேசிங் அப்படின்னு சொல்ல எமிலியா இருந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்கேயா கூட்டிட்டு வருவ, இங்க கூட்டிட்டு வந்து என் கூட இருக்கிற சாக்குல இந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீ பாக்கலாம் தான் பிளான் போட்டுட்டு இருக்க, மேபி நானும் உங்களை மாதிரி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா உன் அட்டென்ஷன் என் பக்கம் இருந்திருக்குமா என்னோ அப்படிங்கிறப்ப எரிக்கா இருந்துட்டு கவலையப்படாத நிறைய ட்ரெஸ் இருக்கு நீ போட்டுக்க அப்படிங்கிறப்ப எமிலியா இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நான் ஒரு பையன் அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறப்ப அவளை புடிச்சு ட்ரெஸ் போட்டு விட தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப ஹைடர் வந்து இப்படி பண்ண பொண்ணுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப எரிக்கா இருந்துட்டு அதெல்லாம் விட நினைச்சு பாரு, அவரோட லாங் ஹேருக்கும் அந்த ஷார்ட் ஸ்கர்ட்டுக்கும் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மெய் ட்ரெஸ்ஸையுமே போட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் பண்றா கைஸ் அவரோட செஸ்ட்டை பிடிச்சி எழுதிட்டு பார்த்தல ட்ரெஸ் செஸ்ட் அவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் வெறும் டவல் தான், நீயும் வேணா இவளோட செஸ்ட்டை தொட்டு பாரு அப்படின்னு அவ சொல்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே டச் பண்ண சொல்றாங்க. எமிலியா இருந்துட்டு ஹைட்டோ தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரின்ட்டு ஹைட்டோ சரி நான் டச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறப்ப அவளும் இல்லன்னு சொல்ல
ஹீரோ இருந்துட்டு சரியாயோடா அது வெறும் டவல் தான் பயப்படாம தொற்று அப்படின்னு தயங்கிட்டே நிக்கிறப்ப பின்னாடி இருக்கிறவங்க தள்ளி விட்டாராங்க. போயிட்டு இவனும் அவனோட செஸ்ட்டை பிடிச்சு அழுத்திட்டு இது டவல் மாதிரியே இல்லையே அப்படிங்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட் அதை போட்டோ எடுத்துட்டு அது டவல் கிடையாது, நீங்க என்ன போட்டோ எடுத்தீங்களா நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹைட்டர் இருந்து நானா போட்டோ எடுத்தேன் என்னதுக்கு பழி வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த போட்டோவை எல்லாத்துக்குமே அனுப்பி ஏற்கனவே உங்களை பத்தி இருக்கிற ரூமரை உண்மையாக்க போறோம் அப்படிங்கிறப்ப எமிலியா அது பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எமிலியா இருந்துட்டு அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ண வர ஹைட்டர் இருந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சாரி நீங்களோட பிரேக் டைம் ஓவர் ஆயிடுச்சு இனிமேல் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூடாரா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹைட்டா இருந்துட்டு கேரனை போய் பார்க்க அவர் 2 வண்டி அப்படின்னு கேட்க அவன்ட்டு நான் வருவேன்னு சொன்னல ஆனா இந்த ட்ரெஸ் அங்க போட்டு போக போற இந்த ட்ரெஸ் கொஞ்சம் வெளிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கே உன் பிரதர் அப்படிங்கறனால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நானே ஏற்கனவே நர்வஸா இருக்கேன் அதனால உனக்கு கூட அப்படிங்கிறப்ப அவனும் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றப்ப சாக்குரவும் அவனோட செக்ரட்டரி வந்துடுறாங்க. அப்ப அவங்க செக்ரட்டரி இருந்துட்டு கேரன் நீங்க தான் செகண்ட் சாங் பாட போறீங்க அதனால ஸ்டேஜ் ஃப்ரெண்ட் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஜூடர் அங்க வந்துட்டு சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா தி ஃபேமஸ் சிங்கர் சாக்குரா டீவ் ஆஃப் தி வேர்ல்ட் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே ஓடி வந்துட்டேன். நீங்க எங்களோட லிட்டில் கார்டன்ல கான்சர்ட்டை ஹோஸ்ட் பண்றது பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தானே கேரன் கிசர் ஆகி ஹைட்டாவோட தங்கச்சி நீங்க பாடுறத பார்க்கவும் அவளோட இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளும் தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கப்புறம் சாக்குராவோட கான்சர்ட்டுமே தொடங்குது. அவர் வந்து எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அவளோட கான்சர்ட்டையுமே அங்க நடத்திட்டு இருக்கா. அப்போ உள்ள வரவங்களை செக் பண்றதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குல்ல அங்க வந்து வெண்டி இருந்து இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த விட்டாலி அங்க வரா. விட்டாலியை இவ என்ட்ரி ஆக விட்டுட்டு கீ கார்டை வச்சு இன்னொரு ரூமையுமே அவளுக்கு திறந்து விடுறா. அப்ப அந்த விட்டாலி இருந்துட்டு போதும் இதுக்கு மேல நீ யூஸ் ஆக மாட்டா குட் நைட் அப்படின்னு சொல்ல வெண்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அங்க சாக்குராவோட கான்சர்ட் முடிஞ்சிருச்சு. அவர் இருந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட அடுத்த சாங்காக ஒரு கெஸ்ட் இங்க வர போறாங்க அவங்க தான் என்னோட வாழ்க்கையவே மாத்துனாங்க எல்லாரும் அவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க தோ வராங்க அப்படின்னு சொல்ல கேரன் வரவும் அங்க பார்த்து எமிலியாவே ஆச்சரியப்படா ஏன்னா அவளுக்கு தெரியாது. ஆனா கேரன் ஃபர்ஸ்ட் மைக்ல பேச சொதப்பிடுறா. அவ சாக்குறாருன்ட்டு மூச்சை இழுத்து விடு அப்படிங்கிறப்ப அவளும் சரின்னு சொல்லிட்டு நிதானமா ஹாய் எவரிவன் என்னோட பேரு கேரன் கிசராகி எனக்கு சின்ன வயசுல இருந்தே உடம்பு சரியில்லை அப்பதான் சாக்குராவை பார்த்து அவனோட பாட்டை கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்குன்னு ஒரு இப்ப ட்ரீமுமே இருக்கு. இப்ப என்ன மாதிரியே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இல்ல என் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நான் அவங்களோட ட்ரீமை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ட்ரீமுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அது மூலமா அவளால எந்திரிச்சு நிக்க முடியுது. ஹைட்டர் ஒரு வழியா சாதிச்சுட்டா இதான் அவளோட 100 டிவைன் கார்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேரன் பாடுறதையும் அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏஐ கூட என்ஜாய் பண்ணது முக்கியமா அந்த விச்சாலி அது எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹைட்டோட தங்கச்சி கேரன் பாடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த பாடுறத வச்சு பாதி எபிசோடு ஓட்டிடுவாங்க போல. அதுக்கப்புறம் சாக்குராவும் மேல பறந்துட்டே இருக்க பாடி முடிச்சவனே எல்லாருமே கை தட்டுறாங்க. எமிலியும் செம்மையா பாடுறவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஹைட்டோவும் ஆமா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாக்குரா இருந்து சரி இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பாட போறோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கை தட்டுறாங்க. அந்த ஜூடாருமே அங்க இருந்து ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே பாடுறாங்க அதையும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மெய் இருந்துட்டு உண்மையுமே அவங்க 2 பேரும் கியூட்டா இருக்காங்க அப்படிங்கிறப்ப சாரு இருந்துட்டு ஆமா லீசா கூட பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிறப்ப அந்த ஏஐ லீசாவும் அமேசிங் அப்படின்னு தான் டைப் பண்ணி காமிக்குது. அப்பதான் அங்க இருக்கிற கிறிஸ் இருந்துட்டு பிரசிடென்ட் நம்மளோட ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் கேட்டுக்கு பக்கத்துல அன்கான்சியஸா கிடந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் என்ன டீடைல் கேட்க அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த வெண்டி தான் விட்டாலியாவல ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அவ எந்திரிக்கிறப்ப அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. முக்கியமா போன எபிசோட்ல கோரே இல்லாம ஒரு சாவேஜ பாத்திருப்பால அதையுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா. அதை கேட்ட பிரசிடென்ட் உடனே சென்ட்ரல் யூனிட்டுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வெளியே ஒரு பையன் ரோபோட்டை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துல விட்டாலி பார்த்துட்டு சரி இப்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப எரிக்கா இருந்துட்டு கிளீனிங் ரோபோட் வேணும்னு கேட்டிருப்பா. போன எபிசோட்ல உத்து பார்த்திருந்தீங்கன்னா அந்த விட்டாலி அவளோட சிகரெட்டை கீழே போடுறப்ப அந்த கிளீனிங் ரோபோட் அதை கிளீன் பண்றப்ப ரெட் கலர்ல மாறி இருக்கும். அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க சாக்குரா கான்சர்ட்டை நேர்ல பார்க்க மிஸ் பண்ணமே சரி வீடியோ வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு தேனி மாதிரி ஒண்ணு வருது. அப்ப எரிக்காவும் ரேட்டியாவும் இது சாதாரண பி மாதிரி தெரியல ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு இதை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவங்க யாருமே பதில் சொல்லாதனால சரி ஃபர்ஸ்ட் இதை நான் பிடிச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கா இருந்துட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி அவளோட அந்த எனர்ஜி சேஞ்ச் மூலமா அதை பிடிக்கிறா. ஆனா அந்த பீ இருந்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பீமே பறந்துட்டு இருக்கு. ரேட்டியா இருந்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 100 யூஸ் பண்ணி அவ ஒரு அட்டாக் லான்ச் பண்ணி அந்த பீ ரோபோட்டை வெடிக்க வச்சாரா. அந்த சந்தோஷத்துல இருக்கிறப்ப அந்த இடத்துல இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதனால அங்க இருக்கிற டிவி எல்லாமே கட் ஆகுது. அதாவது அவங்களோட பவர் சப்ளை டேமேஜ் ஆகுது. அப்ப எரிக்காவும் ரேட்டியாவும் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல சீக்கிரம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அது வெடிக்கிறதுக்குள்ள ஸ்டாப் பண்ணும். நீங்க 2 பேரும் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க பிரசிடென்டோட கண்ட்ரோல் ரூம்ல நிறைய இடத்துல அந்த பி மாதிரியான இருக்கிற ரோபோட்ஸ் இருக்கு. முக்கியமா நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலே தான் டேமேஜ் ஆயிருக்கு. சீக்கிரம் எமர்ஜென்சி பவர் ஆன் பண்ணி ரிப்பேர் பண்ண ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸுமே இதுங்க குறி வச்சு நம்மளோட பவர் சப்ளை தான் தாக்குதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் இங்க இருந்து எல்லாத்தையுமே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிரசிடென்ட் இதுங்கெல்லாம் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது இதுங்கெல்லாம் எங்க ஒளிஞ்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த 2 பொண்ணுங்க இருந்துட்டு கான்டாக்ட் பண்ணி இங்க இருக்கிறவங்க அவங்க போன்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த கிளீனிங் ரோபோட்ஸ் இருக்குல்ல அதுதான் ஆக்சுவலா அந்த பி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. உடனே பிரசிடென்ட் இருந்துட்டு
எல்லா கிளீனிங் ரோபோட்டையும் ஆஃப் பண்ணுங்க, ஏதாச்சும் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தா அதை உடனே அழிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எரிக்காவை கான்டாக்ட் பண்ணி அதுக்குள்ள இந்த வேரியபிள் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறப்ப பிரசிடென்ட் இத கண்டிப்பா அவளால மட்டும்தான் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு சாரு வந்துட்டு யாரு விட்டாலே தானே சொல்ற அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எல்லாருக்குமே இந்த ஃபெஸ்டாவை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே வெளியேற்ற வேலையை பாருங்க, அப்புறம் மிலிட்டரி ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸையுமே மக்களை எவாக்குவேஷன் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் சொன்னது புரிஞ்சுல அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அங்க கான்சர்ட் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஹயோட்டோவுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் வந்துருது. அதுக்கப்புறம் சாக்குரா கிட்ட அவளோட செக்யூரிட்டி சொல்ற அவர் இருந்துட்டு சாரி கைஸ், நம்ம மிடில் ஆஃப் த கான்சர்ட்ல தான் இருக்கோம், இருந்தாலும் ஸ்டேடியத்துக்கு அவுட் சைடுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால எல்லாருமே ஷெல்டருக்குள்ள போங்க, யாரும் பயப்படாதீங்க, காமா இருங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனை காமா வச்சுக்கிறா. அப்ப பிரசிடென்ட் சாரும் செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணி வெண்டிய கண்ட்ரோல் பண்ணி தான் விட்டாலி அங்க வந்தா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு சாரு இருந்துட்டு இவ ஃபெஸ்டாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இந்த நேரத்துல வெளியே இருந்து நிறைய மக்கள் உள்ள வருவாங்க, அவளை எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணான்னு தெரியல, நம்ம கிட்ட வேலை செஞ்ச பழைய ரிசர்ச்சர் தானே இப்படிதான் இருப்பா அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் நம்ம புடிச்சிட்டு வந்த அந்த 3 ஹண்டர்ஸும் இருக்கிற இடத்துல செக்யூரிட்டியை டைட் பண்ணும், ஹைட்டோ ஹெமில் கிராஸ்ஃபேட் 2 பேரும் சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க வெளியே எரிக்கா இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு அனிமல் மாதிரி ரோபோ வச்சிருந்தால அதுதான் ஆக்சுவலா அவனோட 100 அதை வச்சு அழிச்சிட்டு இருக்கான். ஃபிட்ஸுமே அவனோட துப்பாக்கி வச்சு நிறைய இதை கொல்றப்ப அவன் கூட சேர்ந்து லிட்டியுமே நிறைய பி ரோபோட்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட சர்வர் ரூம்னு நினைக்கிறேன், அந்த சர்வர் ரூமுக்கு போயிட்டு ஒரு பி இருந்துட்டு அந்த சர்வர் ரூமை ஃபுல்லா ஹேக் பண்ற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அப்ப அங்க வெளியே செக்யூரிட்டியா இருக்கிறவங்களும் உள்ள ஏதோ மெக்கா பீஸ்லாம் சுத்திட்டு இருக்கிறாமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறப்ப கிளாடியா இருந்துட்டு அதை பத்தி யாரு கவலைப்பட்டா, நேரம் நான் எமிலியா கூட ஜாலியா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு சாப்பிட்டு இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹயோட்டா தான், இல்லனா நான் இங்க உட்காந்து இப்படி ஒரு பிளேன் பக்கத்துல பறந்து வரத பாத்துட்டு இருக்க நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா உண்மையுமே அங்க ஒரு பிளேன் வந்துட்டு பக்கத்துல பறந்து வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எப்படி நம்ம ரேடார்ல இது தெரியாம போச்சு அப்படிங்கறதே தெரியல. அப்ப அது 100 மீட்டர் கிட்டத்துல வந்துட்டு அப்படியே அவங்களோட அந்த போர்ட்ல இடிச்சு கிராஷ் ஆயிருது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம சிஸ்டம் ஃபுல்லா வைரஸ் புகுந்துருச்சு, எல்லாமே பிளாங்கா இருக்கு, ரீபூட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேன் கிராஷ் ஆச்சுல அதுக்குள்ள இருந்து சாவேஜ் எல்லாம் வருது. இவங்களும் ஃபைட் பண்ணலாம்னு பாக்குறப்பதான் பாக்குறாங்க அந்த வெண்டி சொன்னால கோரே இல்லாம சாவேஜ் இருந்துச்சுன்னு, அந்த சாவேஜஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு மெக்கா மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்களோட கன் டைப் வெப்பன்ஸ் எதுவுமே அது மேல வேலை செய்யல. சரிண்டு கிளாடியா பக்கத்துல போய் அட்டாக் பண்ணலாம்னாலும் கிளாடியாவுமே அதை தடுத்து மத்தவங்களை அட்டாக் பண்ண அவங்க பேரியர் வச்சு தடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சாரு இருந்துட்டு விச்சாலி இருந்துட்டு ஒரு போலியான சாவேஜ உருவாக்கி இருக்கா, இதுக்காக தான் அவ கோரையும் வேரியபிள் ஸ்டோனையும் திருடி இருக்கா, அதுல உள்ள டேட்டா வச்சு இவ இப்படி உருவாக்கி இருக்கா. இவ இப்ப லிட்டில் கார்டன் மேல ஒரு போரையா அறிவிச்ச மாதிரி இல்ல நம்ம ஒட்டுமொத்த வார்ஸ்லான் மேல போர் அறிவிச்ச மாதிரி அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் எரிக்கா நீ சீக்கிரம் அந்த பீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணு, லிடி நீ போயிட்டு அந்த போர்ட்ல இருக்கிற சாவேஜ் எல்லாம் டீல் பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் எம்லியாவும் அந்த இடத்துக்கு வர அவங்க கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் விட்டாலி தான், அவ ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா, அதனால அவளோட ஹண்டர்ஸ் 3 பேர் அரெஸ்ட் பண்ணல, அவங்கள நீங்க கண்காணிக்கணும், மறுபடியும் அந்த சில்ட்ரன்ஸ் அவளோட கையில விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்ல இப்ப அவங்க ரேடார்ல மேல இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வர மாதிரி தெரியுது, அது ஆட்டோ பைலட்ல தான் இருக்கு. அப்ப இவங்களுமே நிறைய வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ண அது அப்படியே கிராஷ் ஆகி இந்த லிட்டில் கார்டன்ல மேல விழுகும் போது மேல ஒரு பேரியர் போட்டிருக்காங்க, அதனால அது கிராஷ் ஆயிருது. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களா பயப்படுறாங்க. சாக்குரா தான் யாரும் பயப்படாதீங்க, நீங்க ஸ்லேயர்ஸ் இருக்காங்க நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நிதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப அதுக்குள்ள இருந்தும் அந்த போலியான சாவேஜ் எல்லாம் வர அப்பதான் நம்ம ஹயோடோரண்ட் அத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். கொஞ்சம் பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம பேரியர் அட்டாக் பண்ண பேரியரோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா 98 90 80ன்னு குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்ப பிரசிடென்ட் நானே போய் அதுங்களை டீல் பண்றேன், நான் தான் லிட்டில் கார்டனோட கமாண்டர், அதனால இது என்னோட வேலை தான் அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இல்ல கமாண்டர் நீங்க இங்க தான் இருக்கணும், நீங்க தான் லிட்டில் கார்டனுக்கே கமாண்டர், இருக்கிற ஸ்லேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒழுங்கா கமாண்ட் கொடுக்கவும் அவங்களை நிதானப்படுத்தவும் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து வேணும்னா நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு சொல்ல சாரு வந்துட்டு லீசா இவங்க 2 பேரும் போனா நல்லதுன்னு தான் சொல்றா அப்படின்னு சொல்றா. அப்ப ஹயோடோரண்ட் பிரசிடென்ட் அன்னைக்கு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணல என்னோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா அந்த லிட்டில் கார்டனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்றான். அதாவது அவ குளிச்சிட்டு இருக்கப்ப சொல்லிருப்பா. சோ அவளும் சரின்னு தலையாட்ட எமிலியா இருந்துட்டு அப்படி எப்படி சொன்ன எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் சரி எனக்கு புரிஞ்சு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க உயிரோட திரும்ப வரணும், அப்பதான் இங்க இருக்கிற மக்களையும் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் புரிஞ்சா அப்படின்னு சொல்ல அவங்களும் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப சாரு இருந்துட்டு அப்படின்னா சரி அந்த 3 ஹண்டர்ஸையும் மெய்மையை பாத்துக்க சொல்லலாம், அவன் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹண்டர்ஸ்லாம் என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்துட்டு மேபி விட்டாலி நம்மள காப்பாத்த வந்துட்டாலோ அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் அக்கா இருந்துட்டு மெய்மை தான் சொன்னால வெளியே ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு விட்டாலி நம்மள காப்பாத்தலாம் வர ஆள் கிடையாது, அவளுக்கு இந்த ஸ்லேயர்ஸா பழி வாங்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறப்ப அந்த விட்டாலி உண்மையுமே உங்களை காப்பாத்த அங்க வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட ஹண்டர்ஸையும் கொண்டு வந்திருக்கா, அந்த அக்காவோட 100 வந்துட்டு அவகிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு இந்த அட்டாக்கு என்ன அர்த்தம் விட்டாலி, நான் இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணவே இல்லையே, நான் சாதாரண பொதுமக்கள் காயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க ஒன்னும் அவ்வளவு கெட்டவங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல விட்டாலி இருந்துட்டு அப்படியா அப்ப எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்றப்ப அவங்க மண்டைக்குள்ள ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க வெளியே லிடி இருந்துட்டு இந்த சாவேஜ்ல கோர் இல்லனா என்ன இதுங்களை அக்கா பிரிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு என்னன்னாலும் ஷிப்புக்குள்ள மட்டும் விட்டாதீங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஃபிரிட்ஸ் அவனோட வெப்பனை வச்சும் கிளாடியாவும் அவனோட வெப்பனை வச்சும் அங்க இருக்கிற ஸ்லேயர்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாவேஜ் அந்த பேரியர் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதனால அந்த பேரியர் வீக் ஆக ஆரம்பிக்குது. ஆனா சாக்குரா
இருந்துட்டு கவலைப்படாதீங்க, ஹயட்டோவும் மத்தவங்களும் கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கேத்த மாதிரியே ஹயட்டோவும் எமிலியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மெய் இருந்துட்டு அந்த ஹண்டர்ஸ் இருக்கிற ரூமுக்கு ஓடி போறப்ப அந்த இடத்துல இருந்து விட்டாலி வந்து இவளை சுடுறா. ஆனா இவ இதுல இருந்து தப்பிச்சு அவளை எத்தி தள்ளி விட்டு இவங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு பாக்குறப்ப அவ பின்னாடி இருந்து சுட்டாரா. ஆக்சுவலா இதுவே அவ பிளான் தான். பார்த்தா மெய் ஒரு ரோபோட் தான். அவளும் இருந்துட்டு நீ ஒரு ஆட்டோமேட்டனா, வெறும் ரோபோட்டா அப்படின்னு கேட்க மெய் இருந்துட்டு வெறும் ரோபோட் இல்ல, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு மெய் அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் போறப்ப தடுக்க பாக்குறா. ஆனா அந்த ஹண்டர் தம்பி இவளை அட்டாக் பண்ணிட்டு போயிடறான். அப்போ இவ வேணாம் போகாதீங்க, இது நீங்க கிடையாது அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் கேட்காம அவ கூட சேர்ந்து அவரோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஹண்டர்ஸோட வீட்டாளி செக்டர் 11க்கு போயிட்டு இருக்கா. அப்ப சார் இருந்துட்டு அங்கதான் போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த இடத்துலதான் பிரசிடென்டோட சிஸ்டர் அந்த லீசா இருக்கா. உங்களுக்கு தெரியும்ல, இவதான் இந்த லிட்டில் கார்டனுக்கு எனர்ஜி அப்புறம் அந்த ஏஐ எல்லாமே. இவளை போட்டா கதை முடிஞ்சு. அப்ப பிரசிடென்ட்க்கு அவங்க அண்ணன் ஜூடார் கால் பண்ணி நான் கால் பண்ணேன்னு எதிர்பார்த்திருப்ப தானே, வீட்டாலே என்கிட்ட விட்டுரு, ஏன்னா அவளை எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் இது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறப்ப அவன் கட் பண்ணிடுறான். அப்ப அங்க வெளியே ஹயட்டாவும் எமிலியாவும் அந்த கோரை இல்லாதனால அந்த சாவேஜுக்கு ஒரு செப்பரேட் வீக் பாயிண்ட் இல்ல அப்படிங்கறதுனால அது தனித்தனியா பிச்சு தான் கொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த ஹண்டர்ஸ் 3 பேர் போயிட்டு இருக்கப்ப ஹண்டர் தங்கச்சி அங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் டேப்ல மாட்டிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறா. ஆனா அந்த விட்டாலி வாங்க போலாம் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் வராம அங்கேயே நிக்கவும், என்ன உங்க ஃப்ரெண்ட பார்த்து பாவப்படுறீங்களா, ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை வச்சு மறுபடியும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அந்த இடத்துக்கு மெய் வந்துட்டு அவங்க ஒன்னும் உன்னோட ஸ்லேவ்ஸோ டூல்ஸோ கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நீயே ஒரு ரோபோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. அப்ப மெய்யோட கால்ல அடிபட்டுறது இருந்தாலும் அவ சுட்டுக்கிட்டே இருக்கா. விட்டாலி ஓடிடுறா. இவளோட புல்லட்டும் தீந்து போயிருது. அப்ப அவர் இருந்துட்டு நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு உங்க கால் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு இது ஒரு பிரச்சனை இல்ல, இது சரியாயிரும், ஹெல்ப்புக்கு ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த விட்டாலி இருந்து தப்பிச்சு லீசாவோட ரூமுக்கு போயிடறா. ஆனா அங்க ஜூடார் நின்னுட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு நம்ம இங்க மீட் பண்ணுவோம் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறப்ப விட்டாலி இருந்துட்டு அப்படின்னா நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படிங்கிறப்ப ஜூடார் இருந்துட்டு ஆமா நீயுமே நான் இங்க இருப்பேன்னு தானே தெரிஞ்சு வந்த அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ஆமா சரி இனிமேல் உன்னை கொல்றதுக்கு தேட வேணாம், எனக்கு தான் வேலை ஈஸி, உன்னை இந்த இடத்துல கொண்டுறேன், என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்ட, உன் கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சி லீசாவை நான் கொல்ல போறேன், அவளை கொல்றதுனால இந்த ஷிப்புமே அப்படியே மூழ்கி போயிடும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லேயர்ஸும் என் முன்னாடி எவ்வளவு வீக்குன்னு எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த போலியான சாவேஜ்லாம் ஒரு விதமான சவுண்ட் வேவ்ஸை உருவாக்குது. இதனால எமிலியா ஹயட்டோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட்கெல்லாம் பயங்கரமான ஒரு எரிச்சலை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அவங்களால யோசிக்க கூட முடியல. அந்த சாவேஜ்ல இருந்து வர அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு அந்த ஷிப் ஃபுல்லா பரவிருச்சு. ஆனா அது ஹண்டர்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப விட்டாலி இருந்துட்டு இது ஹண்டர்ஸ்ல உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான வைரஸ்க்கு மட்டும்தான் இந்த சவுண்ட் வேவ்ஸ் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஜூடார் இருந்துட்டு எப்பவுமே உன்னோட ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும், பேசாட்ட மறுபடியும் என்கிட்டே வந்துறேன் அப்படிங்கிறப்ப விட்டாலி இருந்துட்டு நான் ஒரு தடவை தான் ஏமாத்துவேன், இதோட எல்லாமே முடிஞ்சு ஜூடர் அப்படின்னு சொல்லிட்டு லீசாவை அட்டாக் பண்ணா அவன் மேல படல பேரியர் இருக்கு. இவ்வளவு திரும்பி திரும்பி சொல்றா ஆனா பேரியர் இருக்கு, என்னன்னு பார்த்தா அவ கண்ணு திறந்து இருக்கு. அப்ப விட்டாலி இருந்துட்டு இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு தான் இருந்தாளா அப்படிங்கிறப்ப ஜூடார் இருந்துட்டு ஆமா இவ சாக்குராவோட வாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண, அதனாலதான் வெளியே அவ்வளவு பெரிய கான்சர்ட்டையும் நடத்த வச்சேன், நீயுமே இதுக்கு நல்லா உன்னோட பங்கு கொடுத்த அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு மறுபடியும் நீ என்ன யூஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த லீசாவோட அந்த கான்சியஸ்னஸே முன்னாடி வந்து ஜூடார காப்பாத்திருது. அப்ப ஜூடார் இருந்து இருந்தாலும் என் தங்கச்சி என்னை கொல்ல பார்த்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட துப்பாக்கி வச்சு விட்டாலிய போட்டு தள்ளிறான். அதுக்கப்புறம் அவள்கிட்ட போயிட்டு தெரிஞ்ச தெரியாமல என்னோட பிளானுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என்னன்னே தெரியல, இதை கேட்கறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடா. அப்புறம் ஜூடார் இருந்துட்டு சாரி சிஸ்டர் உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்புனதுக்கு, நான் வர வரைக்கும் கேப்சல் குளியரே அப்படிங்கிறப்ப அந்த லீசா இருந்துட்டு இல்ல நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோவை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு எமிலியா அடி வாங்குறப்ப அந்த சத்தத்தினால அந்த ஸ்லேயர்ஸால எதுவும் பண்ணவே முடியல. இருந்தாலும் ஹயட்டோ இருந்துட்டு எப்படியாச்சும் சண்டை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை அட்டாக் பண்றான். ஆனா அந்த பெரிய ட்ரெண்டா கிளாஸ் சேவேஜ் இருந்துட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி வீசிடுது. அப்ப சாக்குரா இருந்துட்டு என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நேரத்துல ஹெல்ப் பண்றதுக்கு பவர் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப லீசா இருந்துட்டு அங்க வந்துட்டு உங்ககிட்ட பவர் இருக்கு, அது உன்னோட வாய்ஸ் தான், உன்னோட வாய்ஸை வச்சு இங்க இருக்கிற இந்த சத்தத்தை உன்னால விரட்ட முடியும், நீ பாடு, இந்த லிட்டில் கார்டன்ல இருக்கிறவங்களுக்காக பாடு அப்படின்னு சொல்ல அவளுக்கு கான்பிடன்ஸ் வருது. அதுக்கப்புறம் கேரனை போயிட்டு அவ கிஸ் பண்ணிட்டு இனிமேல் உன்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடா. அதே மாதிரி அவளால் எந்திரிக்க முடியுது. அதுக்கப்புறம் சாக்குரவும் கேரனும் சேர்ந்து அவங்களோட 100 யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கப்ப லிடியால ஒரு சாவேஜ் அட்டாக்க தடுத்து அதை அட்டாக் பண்ண முடியுது. சோ ஸ்லேயர்ஸ்க்கு அவங்களோட பவர் வந்துட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிருது. கிறிஸ் இருந்துட்டு அவங்க 2 பேரோட பாட்டு அந்த சாவேஜோட சவுண்ட் வேவ்ஸோட இன்டரப்ட் ஆகி அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க ஹயாட்டோ இருந்துட்டு கேரன் சாக்குரா அவங்களே கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றாங்க, நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேரியன்ட் பவரை யூஸ் பண்ணி அதை போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட ஃபுல் பாடி ஆர்மமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பெரிய ட்ரெண்டா கிளாஸ் சாவேஜை அடிச்சு அந்த பேரியரை உடைச்சு அதை கீழே தள்ளி விட்டாரான். ஸோ
சோ இவங்களுக்குமே அது டிஃபீட் ஆயிடுச்சு அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருது. அவ பிரசிடென்ட் இருந்துட்டு ஹயோட்டோ எங்க அப்படின்னு கேட்க கிறிஸ் இருந்துட்டு ஹயோட்டோ அவனோட 100% பவர் யூஸ் பண்ணிட்டான், அதனால நகர முடியாம இருக்கான், ஆனா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட் இருந்துட்டு உன்னால முடியும் எனக்கு தெரியும் ஹயோட்டோ அப்படிங்கிறப்ப கிறிஸ் இருந்துட்டு ஒரு பிரச்சனை, அந்த 10th கிளாஸ் சேவேஜ் மறுபடியும் நகர மாதிரி ரீடிங் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது ஆக்சுவலா நகருது. அப்ப கிறிஸ் இருந்துட்டு அதோட மண்டையில நிறைய எனர்ஜி ரீடிங் வருது, அது ஃபயர் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப அந்த சாவேஜும் ஃபயர் பண்ணுது. ஆனா திடீர்னு ஒரு 3 பேர் அந்த அட்டாக்க பேரியரை போட்டு தடுக்க பார்த்து கடைசியில தடுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த 3 ஹண்டர் அக்கா தம்பிங்க தான். அப்ப அந்த சாவேஜ் இருந்துட்டு அந்த ஹண்டர்ஸ் இருக்கிற பிரிட்ஜ் அட்டாக் பண்ண அந்த ஹண்டர் தங்கச்சி இருந்துட்டு மாட்டிக்கிறா. உடனே அந்த ஹண்டர் தம்பி இருந்துட்டு அதோட அட்டாக்க தடுத்துட்டு இவனோட அந்த பிளேட்ஸ் வச்சு போயிட்டு பயங்கரமா கோவத்துல அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அது கடைசியில எலக்ட்ரிசிட்டியை வச்சு அவனை அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி வீசிடுது. பிரசிடென்ட் நிறுத்தி இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. அப்ப அந்த ஹண்டர் அக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவனை காப்பாத்தணும் அவனை காப்பாத்தணும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவளோட வேரியன்ட் பவர் ஆக்டிவேட் ஆயிருது. அப்படி ஆக்டிவேட் ஆனோன்னு அவளோட உடம்பு இருக்குல்ல அது மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சாவேஜையுமே அட்டாக் பண்ணி அழிச்சிடறா. அப்ப பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வரப்ப அந்த இடத்துல பயங்கரமான எனர்ஜி வருது. இவ்வளவு பேரியரை போட்டு தடுத்துட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹண்டர் அக்கா வேற மாதிரி மாறி இருக்கா. எப்படின்னா இப்ப அவளோட பவரே ஒருத்தவங்களோட வெப்பனை காப்பி பண்றதுதான். இப்ப அந்த சாவேஜே ஒரு வெப்பன் மாதிரி தான், அதாவது அந்த விட்டாலியால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன் மாதிரி. சோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணதுனால அப்படி மாறிட்டா. அப்ப சாரு இருந்துட்டு உன்னோட சிஸ்டர் லீசா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனப்போ எந்த கண்டிஷன் இருந்தாலோ அதே மாதிரிதான் இப்ப இவ்வளவு இருக்கா. இப்படியே போச்சுன்னா அவ கண்ட்ரோல் இழந்து அவ உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே இந்த இடத்தையே வெடிக்க வச்சிரும். ஆனா அதை தடுக்க ஒரே ஒரு வழி இருக்கு, அதுக்கு அவளுக்கு ஒரு பயங்கரமான காயத்தை ஏற்படுத்தணும், அப்பதான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ அன்கான்சியஸா இருக்கிறப்ப லீசா இருந்துட்டு ஹயாட்டோ கிசராகி எந்திரி அப்படிங்கிறப்ப அவன் எந்திரிச்சு லீசா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு இல்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும், ஹயாட்டோ கிசராகி லிட்டில் கார்டனை காப்பாத்து என்னோட சிஸ்டரையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹயாட்டோவை கிஸ் பண்ணிரா. அப்ப அந்த ஹண்டர் அக்காவோட உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜி வந்துட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவ பிரசிடென்ட் வேற வழியே இல்லாம இது எந்த தப்பு பண்ணலதான், ஆனா நான் கமாண்டர்னால எனக்கு ஒரு டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்கு மனசை கல்லாக்கிட்டு ரெடி ஆகிடுறா. ஆனா ஹயாட்டோ பிரசிடென்ட் இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், இருக்கிற மக்களையும் காப்பாத்துறேன், அந்த நெசாட்டுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட்டும் சரி ஆனா ஏதாச்சும் தப்பா போச்சு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 100 யூஸ் பண்ணி ஃபுல் பாடி ஆர்மமெண்ட் யூஸ் பண்ணி நெசட் உனக்கு நான் பேசுறது கேக்குதா, நான் தான் கிசராகி ஹயாட்டோ அப்படின்னு சொல்ல நெசட் இப்ப சுயநலவே இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா ஸ்லேயருமே எனிமி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கா. அப்ப அட்டாக் பண்ண ஹீரோ இருந்துட்டு தப்பிச்சுட்டு கேளு நெசட் உட வழி என்னால கிட்டத்தட்ட புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மறுபடியும் அட்டாக் பண்ண ஹீரோ அதை தாக்கு பிடிக்கிறான். இருந்தாலும் அதோட பீமா வச்சு அட்டாக் பண்ண வரப்ப எமிலியா வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு சீக்கிரம் போ ஹயாட்டோ அவளை காப்பாத்து உன்னால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அவனும் தேங்க்ஸ் சொல்றான். அப்ப கிறிஸ்டன்ட் வெடிக்கிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட்டும் சீக்கிரம் ஹயாட்டோ அப்படிங்கிறப்ப ஹயாட்டோ இருந்துட்டு நெசட் கேக்குதா, இனிமேலும் அந்த விட்டாலி மாதிரி ஆள்லாம் உன கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, நீ இப்ப ஃப்ரீ ஆயிட்ட, உனக்கு தோன்றத பண்ணலாம், நீ எங்களை முழுசா நம்பலாம், உனக்கு எனக்கு மேலேயாச்சும் நம்பிக்கை வைக்கணும்னா நீ நம்பி எங்க மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ மாதிரி எல்லாம் பேச அவளும் கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ண பாக்குறா. இருந்தாலும் டைம் ரொம்ப கடந்து போயிருச்சு. அதனால ஹீரோ இருந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு அவனோட அந்த ஸ்வாட வச்சு அவளோட மண்டையிலேயே அட்டாக் பண்ணிடுறான். அது மூலியமா அவளோட கான்சியஸ்னஸ் குள்ள போயிட்டு நெசட் கேக்குதா உன்னோட போக்கஸ் எல்லாம் ஏன் பக்கம் திருப்பு என்ன நம்பு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உண்மையாமே உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அவனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கை கொடுக்க அவனும் வெல்கம் டு லிட்டில் கார்டன் அப்படின்னு சொல்றான். இதனால அவளுமே பழைய நிலைமைக்கு மாறிடுறா. எல்லாமே ஒரு ஹாப்பி எண்டிங்கா எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. கடைசியா லீசாவும் பிரசிடென்ட் வந்துட்டு எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு போறா. அதுக்கப்புறம் எமிலியா இருந்துட்டு நம்ம ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நடந்துருச்சு, இன்னும் நிறைய நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனா இந்த தருணத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டாவை கிஸ் பண்ணிட்டு நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு எமில் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல எமிலியான்னு சொல்லு அப்படிங்கிறப்ப ஹைட்டாவும் சரி எமிலியா நானும் உன் கூட இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே இந்த இடத்துல இருந்து வான வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்கும்னு வந்து இவங்க கிஸ் பண்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க. ஏன்னா எமிலியா பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப கிளாடியா இருந்துட்டு கிசராகி ஹயாட்டோ என்ன தைரியம் இருந்தா கூடன்பர்கோட பிரின்சஸ்க்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்க அவங்களும் கேட்டுறாங்க. அதனால எமிலியா இருந்துட்டு இதுக்கு மேலேயும் மறைச்சு வச்சு எந்த பையனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திடையுமே இவ்வளவு நாள் நான் மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பேரு எமிலியா கூடன்பர்க், நான் ஒரு பிரின்சஸ், அதனால நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே பொண்ணா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அப்பதான் பிரசிடென்ட் இந்த மாதிரி கிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, நீங்க 2 பேரும் காணாம போனப்பே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு, ஒரு பிரசிடென்டா என்னால இதை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பஸ்டர் கேனனை வச்சு அவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ணிடுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த சீசனும் முடியுது. சீசன் 2 இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கப்புறம் மங்கள கதை இருக்கானா அதுவும் எனக்கு தெரியல, நான் எதுவும் செக் பண்ணி பார்க்கல கைஸ். ஆக்சுவலா இந்த அனிமே எனக்கு நிறைய $7 பிரச்சனை கொடுத்துச்சு. இப்ப இந்த கடைசி எபிசோட் வந்துட்டு நான் என்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன்னா புதன்கிழமை, ஆனா நீங்க ஒண்ணு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த எபிசோட பாப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த 18+ அனிமேனா $7 வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் 18+ அனிமே போட்டா எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, ஒண்ணு எனக்கும் கொஞ்சம் நல்ல வியூஸ் வரும். இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் ஃபன்னா தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க இந்த 18+ அனிமே போட்டாலே ஏதோ கெட்டவேன்னு. அதே படத்துல ஒரு சீன் வருதுன்னு வைங்களேன், சும்மா இப்ப ஹீரோயின் குளிக்கிறப்ப போய் பார்த்துட்டாங்கன்னா அதெல்லாம் காமெடி
அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதே விஷயம் சும்மா 18+ போட்டு இந்த அனிமேல போட்டா ஏன்னா கெட்டதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஒரு 18+ அனிமே தான் போலான்னு இருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன 18+ காமெடி தான் இருக்கும். இதுக்கு எவ்வளவு வியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சீரிஸ்க்கு ஒரு நல்ல வியூஸ் வரும் நம்புறேன். அதே மாதிரி அடுத்த சீரிஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. என்ன பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான அனிமே தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வீடியோ யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட எண்ணங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிச்சு விட்டு போங்க. உங்களை நான் அடுத்த புது அனிமையோட பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.